ரைட்டிங் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். மெயின்ஸ்ல 2 பேப்பர் இருக்கு. ஒன்னு சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங், இன்னொன்னு கிரிமினல் ஜட்மெண்ட் ரைட்டிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவில் ஜட்மெண்ட் ரைட்டிங். சோ ஜட்மெண்ட் ரைட்டிங்னா உண்மையே கிடையாது. நீங்க தான் நாட்டாம சொம்ப தூக்கிட்டு போய் எக்ஸாமினேஷன்ல உட்காந்துட வேண்டியதான். டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க ஏதாவது எழுதி எடுத்து வந்திருக்கீங்கன்னு. ஜஸ்ட் சொல்றேன். சோ ஒரு செட் ஆஃப் 4 ஃபேக்ட்ஸ் கொடுத்துருவாங்க. பெரிய பெரிய கதை கொடுத்துருவாங்க. அந்த கதையை படிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு யாருக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் கொடுக்கணும், இவங்க சைடு தான் இருக்கா இவங்க சைடு தான் இருக்கான்னு உங்களுக்கு மைண்ட்ல வந்துரும். ஆனா இவங்க சைடு எழுதுறவங்களுக்கு மார்க்னு பிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க சைடு எழுதுறதுக்கு நீங்க என்னெல்லாம் காரணம் சொல்றீங்க, காரணம் சொல்றதுக்கு நம்ம கிட்ட கேட்கவா வேணும்? மேம் நான் இன்னைக்கு படிக்கல, காரணம் நான் என்ன காரணம் ஏதாவது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏமா லேட்டு, காரணம் சொல்லுமா, அதான் வேணும் எனக்கு. ட்ரெயின் நடுவில் நிறுத்திட்டாங்க, சோ ஒரு காரணம். கரெக்டுங்களா? சோ ஜட்மெண்ட் ரைட்டிங் இதுதான். நீங்க என்ன கன்க்ளூஷனுக்கு வரீங்கன்ற முக்கியம் கிடையாது, எக்கச்சக்க காரணம் நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். தட் இட் செல்ஃப் இஸ் a simulation. சோ உங்களுக்கு எல்லாம் நான் நார்மலா கொஸ்டின் கேட்க போறேன், நீங்க அதுக்கு காரணம் சொல்ல போறீங்க. ஓகே? ஏன்னா ஜட்மெண்ட் ரைட்டிங் எடுத்து மேம் கதையெல்லாம் புரியுது மேம், எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு எழுத வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? மெஜாரிட்டி அதுல இருப்பீங்க. இல்ல புது ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா எல்லாருமே சொல்றது என்னன்னா, எனக்கு புரியுது மேம் ஆனா நானா எழுதும் போது வர மாட்டேங்குது. சோ அததான் இன்னைக்கு நம்ம மாஸ்டர் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சிமுலேஷன், நான் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டா நீங்க அதுக்கு எனக்கு காரணம் சொல்லணும். நம்ம அதை வச்சுக்கலாமா, பண்ணலாமா? ரெடியா எல்லாரும்? எஸ் மேம். ஓகே டன். மதிமலர் ஃபர்ஸ்ட் ரெடி அப்படின்னு சொன்னதுனால, மதிமலர் எப்ப ஜாயின் பண்ணீங்கப்பா? ஜூன் மந்த் மேம். ஜூன் மந்த் ஜாயின் பண்ணீங்க. என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு எடுத்துட்டு இருந்தோம் மேம்? அப்போ சிஆர்பிசி மேம். சிஆர்பிசி எடுத்துட்டு இருந்தோம். அப்ப உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு? மேம் ப்ராப்பரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல மேம், கான்ட்ராக்ட்ல இருந்தா. ஓகே, அவங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆயிருக்குன்னு தெரியல. ரீசன் என்ன சொல்றாங்க? ப்ராப்பரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. ஏன் அட்டெண்ட் பண்ணல மதிமலர்? பரவாயில்ல, பிராக்டிஸ் போயிட்டு இருந்தனால அட்டெண்ட் பண்ண முடியல மேம், ஆபீஸ் கேசஸ் போயிட்டு நிறைய இருந்தனால இருந்தனால. ஆபீஸ் போயிட்டு இருந்தனால அவங்க அட்டெண்ட் பண்ணல. சோ இந்த மாதிரி ரீசன்ஸ் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இதுதான் நீங்க கன்க்ளூஷனுக்கு கொடுக்க போற ரீசன்ஸ். அது நம்ம வாய்க்கு வந்த மாதிரி ரீசன் கொடுக்க கூடாது, லா படி கொடுக்கணும், லீகல் ப்ரொவிஷன் படி கொடுக்கணும், அங்க இருக்க எவிடன்ஸ வச்சு கொடுக்கணும். அதுக்கு பேரு தான் என்னது? அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். எப்பயுமே ஜட்மெண்ட் ரைட்டிங்ல மேல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லயே அவங்க கொடுத்தது என்னன்னா, நீங்க கோர்ட் நேம் எழுதுறதுக்கோ எதுவுமே தேவையில்லை. அப்படிலாம் கோர்ட் நேம் எழுதுனீங்க, பார்ட்டிஸ் நேம் எழுதுனீங்கன்னா நீங்க உங்க பேப்பரை மார்க் பண்ணி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது இந்த பேப்பர் சேசிங் அதெல்லாம் அதுக்கு மார்க் பண்ணி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். நாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். சோ அது எதுவுமே எழுதாதீங்க. அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்க்குமா நிறைய மார்க் அப்படின்றத அங்கேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்போ அதை எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஜட்மெண்ட் ரைட்டிங் இப்படிதான் ஜட்மெண்ட் நான் கொடுத்து ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே புரியுது, எழுத கஷ்டம்னாங்க. அப்ப என்னது, அதுக்கு என்ன பேசிக் கான்செப்ட்ஸ் அத ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். we will do a worksheet அப்படின்றதுனால தான் இன்னைக்கு ஒரு ஒர்க் ஷீட்டோட நான் வந்திருக்கேன். ஸ்டார்டிங் ஒரு ஜட்மெண்டோட ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சா யூ ஹாவ் டு டூ மார்ஷலிங் ஆஃப் எவிடன்ஸ். மார்ஷலிங்னா என்ன அர்த்தம்? மார்ஷல் உடைக்கிறது, எவிடன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணனும். இட்ஸ் கால்ட் அரேஞ்ச்மெண்ட். டாக்ட்ரின் ஆஃப் மார்ஷலிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. எங்க இருக்குது? ப்ராப்பர்ட்டி லா. அது எங்க இருக்கு? 5681. வெரி குட். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் மார்ட்கேஜ்ல மெயினா வருமா உங்களுக்கு மார்ஷலிங்? சேல் அண்ட் மார்ட்கேஜ். சூப்பர், வெரி நைஸ். ஆனா இத பத்தி ஞாபகம் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. மார்ஷலிங்னா அரேஞ்ச்மெண்ட். சோ நீங்க என்ன பண்ணணும், ஒரு செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ல ஒரு லைனுமே உங்களுக்கு எவிடன்ஸ் தான். ஓகே, இவங்க வந்தாங்க, எஃப்ஐஆர் கொடுத்தாங்க, இவர் வந்தாரு, ப்ராமிசரி நோட் கொடுத்தாரு, நான் இவ்வளவு கடை கொடுத்தேன், அதுக்கப்புறம் நோட்டீஸ் அமிச்சேன், இவர் கடன் கொடுக்க மாட்டேன்னாரு. இப்ப இந்த 4 லைனுமே என்னது? எவிடன்ஸ். கரெக்டுங்களா? சோ இந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்க அரேஞ்ச் பண்றீங்க பாத்தீங்களா ப்ராப்பர் மேனர்ல, அதுக்கு பேரு தான் மார்ஷலிங். ஓகேங்களா? சோ இது எதுக்காக நம்ம பண்றோம்னா, ப்ராப்பர் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் பண்றதுக்காக நம்ம அரேஞ்ச் பண்றோம். இப்ப நம்ம லைஃப்ல நம்ம நிறைய காசு சம்பாரிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அந்த காசை யாருக்கு செலவு பண்ணுவோம்? நமக்கு தான். கரெக்ட். செல்ஃப் லவ் இஸ் தி பெஸ்ட் லவ் பா. நமக்கு தான் செலவு பண்ணும். கண்டிப்பா போய் ஒரு டைமண்ட் ரிங் வாங்குவோமா? ஓகே, செல்ஃப் லவ். ஓகே, நமக்கு அடுத்து வேற யாருக்கு செலவு பண்ணும்? பேரண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா நம்மள நம்பி ஒரு ஜீவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அதுக்கு செலவு பண்ணா பாவம். ஓகே, அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ், அதுக்கப்புறம்
ஃபேமிலி, அதுக்கப்புறம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் தானே மத்தவங்களுக்கு எல்லாமே. யூ ஹாவ் an arrangement. You appreciate a person only depending upon this arrangement. அதே மாதிரிதான் ஒரு எவிடன்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இது எப்படி அரேஞ்ச் பண்ணணும் மேம், இது அழகா இருக்கிறதுனால முன்னாடி, இது கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால லாஸ்ட், அப்படி கிடையாது. we will see the arrangement now. first arrange பண்றதுக்கு you have to examine all the evidences. facts உங்ககிட்ட வந்துருச்சா, facts ரீட் பண்ணும் போதே இதெல்லாம் எவிடன்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, ஓரல் எவிடன்ஸ்னா ஓ போட்டுக்கோங்க, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்னா டி போட்டுக்கோங்க அது பக்கத்துல. சோ இங்க எல்லாம் எவிடன்ஸ் இருக்குன்னு ஸ்பாட் அவுட் பண்ணிடுவீங்க. கொஸ்டின் பேப்பர்ல எழுதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்விஜிலேட்டர். அவங்க என்ன சொன்னாலும் நமக்கு வேற வழி இல்ல, ஒரு பென்சிலை எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு சின்னதா போட்டுக்கோங்க. அவங்க ஏதாவது ஓரா பண்ணாங்கன்னா அழிச்சிருங்க அதுக்கப்புறமா. ஓகே, சோ ஓரல் எவிடன்ஸ்னா என்ன பண்ணுவீங்க, ஓ. அதே மாதிரி எங்கேயாவது ஃபேக்ட்ஸ்ல நீங்க டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது டியும் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இதுல என்ன பண்ணணும்னா, அரேஞ்ச் ஆல் தி கனெக்டட் எவிடன்ஸ் டுகெதர் அப்படிங்கிறாங்க. கனெக்டட் எவிடன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி கனெக்டட் எவிடன்ஸ் அப்படின்னு கொண்டு வருவீங்கன்னா, சிவில் கேசஸ்ல எதை நம்ம டிசைட் பண்ணுவோம், எந்த விஷயத்தை சுத்தி அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிவால்வ் ஆகும்? இஷ்யூஸ் மேம். இஷ்யூஸ். வெரி குட். சோ ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க தீர்வு கொடுக்கும்போது அதான் ஜட்ஜ்மெண்ட். சோ ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ்ல தான் மொத்த கதையுமே இருக்கு. கரெக்ட்டுங்களா? இதே கிரிமினல் கேஸ்ல ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். ஓகேங்களா? சார்ஜஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிட்டு கீழே நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதுவீங்க. இந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் ஃபர்ஸ்ட் வந்துரும். ஆனா ஜட்ஜ்மெண்ட்லயும் இஷ்யூஸ் மாதிரி சில क्वेश्चंस போடுவோமே, அதுக்கு பேர் என்ன வைப்போம்? points for determination. ஓகேங்களா? whether he has committed this offense, whether he has committed theft under so and so section, whether the prosecution has proved the guilt beyond the reasonable doubt under these sections அப்படின்னு நம்ம ஃப்ரேம் பண்றோம் பாத்தீங்களா? இஷ்யூஸ் மாதிரியே தான் அதுவும் இருக்கும். ஆனா ஆக்சுவலி கான்செப்சுவலி சொல்ல போனா சிவில் கேசஸ்ல இஷ்யூஸ், கிரிமினல் கேஸ்ல ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். ஆனா நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ன்றதுக்காக இந்த क्वेश्चंस எல்லாம் எழுதுவோம். இதுக்கு பேரு பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன். சோ சிவில் கேசஸ்ல ஒரு இஷ்யூஸும் கிரிமினல் கேசஸ்ல ஒரு பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷனும் நீங்க ரெடி பண்றீங்க பாத்தீங்களா? அந்த ஒரு இஷ்யூக்கும் எந்தெந்த எவிடன்ஸ் லிங்க் ஆகும் அப்படின்றத நீங்க எழுதி வச்சுக்கணும். சோ எவிடன்ஸ், ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க. சோ மொத்த ப்ராப்ளத்தையும் படிச்சிட்டீங்க. படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்றீங்க. இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இஷ்யூஸ்க்கு எந்தெந்த எவிடன்ஸ் நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இஷ்யூவோட லிங்க் ஆனதுலாம் 1 போட்டுக்கோங்க, செகண்ட் இஷ்யூவோட லிங்க் ஆனதுலாம் 2 போட்டுக்கோங்க. அதே மாதிரி இஷ்யூ நம்பர்ஸ் பக்கத்துல போட்டுட்டீங்கன்னா நீங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா அந்தந்த எவிடன்ஸை வச்சு நீங்க எழுதிக்கலாம். இது கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். we are going to do a worksheet, அப்ப you will understand. okay, so determining of the issues and points க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இப்ப டெஸ்டிமோனி ஆஃப் விட்னஸ் எல்லாம் கொடுப்பாங்களான்னு கேட்டா நிறைய இது வந்து உங்களுக்கு பிராக்டிஸ்க்கும் நீங்க உண்மையாவே ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எழுதுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் எப்படி எழுதணும்னு அகாடமில சொல்லி கொடுப்பாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்கா எழுதலனா உங்களை கூப்பிட்டு எக்ஸ்பிளனேஷன் கேட்கறதுக்கும், உங்க மார்க் கம்மி பண்றதுக்கும், உங்க வேலையை விட்டு அனுப்புறதுக்கும், உங்களுக்கு 2 மாசம் அசிங்கப்படுத்துறதுக்காக தனியா உட்காந்து ட்ரைனிங் வைக்கிறதுக்கும் ரெடியா இருப்பாங்க. சோ அந்த ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் நீங்க எங்க கத்துட்டு போகணும், இங்க கத்துட்டு போகணும். ஓகே, சோ போயிட்டு கிளியர் பண்றது மட்டும் எய்ம் கிடையாது, அசிங்கப்படாம வேலை செய்யறது எய்ம் தான். ஓகே, டன். சோ அப்படி இருக்கும் போது டெஸ்டிமோனி ஆஃப் விட்னஸஸ் நிறைய பெரிய பெரிய பேராகிராஃப்ஸ்ல இருக்கும். அதுல நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த இஷ்யூஸ் கீழே போட்டுக்கலாம். இது ஒரிஜினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு. ஆனா எக்ஸாமினேஷனுக்கு தேவைப்படாது, 1 லைன் 2 லைன் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஓகே, சோ நம்மளோட எய்ம் என்னன்னா, இப்போ நான் எடுக்கிற கிளாஸோட எய்ம் ஜஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் பாஸ் பண்றதுக்காக கிடையாது. டாப் ஸ்கோரர் எப்படி திங்க் பண்ணணும் அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணணும். சோ மார்ஷலிங் ஆஃப் எவிடன்ஸ்னா என்னது, அரேஞ்சிங் யுவர் எவிடன்ஸ். எது எது கீழே அரேஞ்ச் பண்ணுவீங்க, ஒரு இஷ்யூஸ்க்கு கீழே நீங்க அரேஞ்ச் பண்ண போறீங்க. சோ இப்ப நான் கேஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க தான் அரேஞ்ச் பண்ண போறீங்க. ஓகே, சோ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃபார் சப்ளை ஆஃப் குட்ஸ். குட்ஸ் சப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு சப்ளை பண்ணல, அதுதான் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃபார் சப்ளை ஃபார் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இதுல வந்து ஃபேக்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, பிளெயின்டிஃப் வந்து பிரைட் ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஒரு ஹோல்சேல் கம்பெனி,
டிஃபெண்டன்ட் வந்து குயிக் சப்ளையர்ஸ். பாருங்க, இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர். பேரு சூப்பரா இருக்குல்ல. மேல இருக்கவங்க ஹோல்சேல் ட்ரேடரு, ரைட் ட்ரேடரு. இவங்க குயிக்கா சப்ளை பண்ணிடுவாங்க, குயிக் சப்ளையர்ஸ். நீ கொடுத்தாதானே சப்ளை பண்ணுவ, பாரு கொடுக்க மாட்டேன் பாரு, இப்ப பாரு அதுதான் நடக்க போகுது. சோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க 1st March 2023 ஃபார் சப்ளை ஆஃப் 500 எல்இடி டிவிஸ் ஃபார் 20,000 ஈச். அடங்கப்பா, ஒரு ஒரு டிவி 20,000 ரூபாய் தானா? மேபி ஹோல்சேலருக்கு அப்படி கிடைக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் டெலிவரி டெட்லைன் எப்போ? 30th April 2023 கொடுக்கணும். அதை கொடுத்து வித்தின் 15 டேஸ்ல என்ன பண்ணணும்? பேமெண்ட்டை பண்ணிடணும். டெலிவரி பண்ணி பேமெண்ட் டு பி மேட் வித்தின் 15 டேஸ் ஆஃப் த டெலிவரி. ஓகே. சோ இதெல்லாம் டெட்லைன். இப்ப டிஸ்பியூட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு எவ்வளவு யூனிட் அனுப்பணும்? 500 யூனிட். இவங்க என்ன பண்றாங்க, 300 யூனிட்ஸ் ஆன் டைம் கொடுத்துட்டு 200 யூனிட்ஸ 2 months லேட்டர் கொடுக்குறாங்க. சோ 300 யூனிட்ஸ் எப்ப கொடுத்துருக்காங்க? ஆன் டைம்னா 30th April 2023 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 months கழிச்சு மே ஜூன் கிட்ட என்ன கொடுக்குறாங்க? 200 டிவிஸ் கொடுக்குறாங்க. இப்ப என்ன நடந்திருக்கு? பிளெயின்டிஃப் என்ன சொல்றாங்க, லேட் டெலிவரினால எனக்கு பல்கா லாஸ் ஆயிடுச்சு, ஒரு 10 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க வேற சப்ளையர் கிட்ட போட்டிருப்பாங்க, கரெக்டா? 10 லட்சம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம டிஃபெண்டன்ட் என்ன சொல்றாரு, சார் என்னால எந்த பிரச்சனையுமே கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, இட்ஸ் அ ஃபோர்ஸ் மேஜர் அப்படிங்கிறாங்க. ஃபோர்ஸ் மேஜர்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் மேஜர் Unforeseen அன்எக்ஸ்பெக்டடா events. என் கையில Unforeseen இல்லாம, events. நீங்க எப்படி வந்து உட்காருங்க ஃப்ரண்ட்ல. எஸ். என் கையில இல்லாம நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் என்னோட கண்ட்ரோல்ல இல்ல, ஃபோர்ஸ் மேஜர். ஆக்ட் ஆஃப் காட்னு இத சொல்லலாமா ஃபோர்ஸ் மேஜர? Yes, ma'am. எஸ். சோ ஒரு ஃப்ளட் வந்துச்சு, எல்லா டிவியும் அழிச்சிட்டு போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? திடீர்னு வந்து ஸ்ட்ரைக் நடந்துச்சு, எல்லாருமே வந்தாங்க, ஒரு ஒரு கும்பல் மாப் லிஞ்சிங் மாதிரி அடிச்சு உடைச்சிட்டு போயிட்டாங்க. சோ நான் என்ன பண்ணுவேன்? சோ ஃபோர்ஸ் மேஜர் இஸ் பியாண்ட் மை கண்ட்ரோல். பியாண்ட் மை கண்ட்ரோல்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் மேஜர். திருப்பி பாத்துக்கோங்க, அது பேசிக் கான்செப்ட். நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம லேட்டரா தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இங்க என்ன நடந்திருக்கு, யாராவது சம்மப் பண்ணுங்க ஃபேக்ட்ஸ. இன்னைக்கு கிளாஸ்க்கு புதுசா யாராவது வந்திருக்கீங்களா? இன்னைக்குதான் மேம் நான் வரேன் கிளாஸ்க்கு. அதாவது முன்னாடி ஜாயின் பண்ணிட்டு இப்ப வருது அது கிடையாது. இன்னைக்குதான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன், இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு. Ma'am, this is my first class. This is your first class, Divya. Okay, Divya. So basically you understood, right? We are starting with judgment writing. So judgment writing க்கு எப்படி திங்க் பண்ணணும்னு I am taking the class. So இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. இது ஃபர்ஸ்ட் கிளாஸா நீங்க எடுத்துக்கிட்டாலே ஜட்மெண்ட் ரைட்டிங் தான். இந்த பேட்சோட ஐடியா என்னன்னா, ஜட்மெண்ட் ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு 20-30 days கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா we will start with CPC we are starting, I guess. சோ சிபிசில இருந்து கான்செப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். ஓகேங்களா? ஒரு ஐடியாக்காக தான் இது. அப்புறம் கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி ஜட்மெண்ட் ரைட்டிங் எடுப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியா இருக்கும். ஓகே திவ்யா, you are able to follow the class? Are you feeling any difficulty? Ma'am, I'm able to follow. Follow, fine. Okay. So வேற யாராவது இருக்கீங்களா நியூ கமர்ஸ்? Yes, I am. I'm also. Karthik. Okay, Karthik, you are able to follow the class? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே கார்த்திக், டன். யாராவது ஒருத்தர் சம் அப் பண்ணுங்க. இந்த 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 சண்டை எதனால வந்துச்சு, என்ன சண்டை இங்க? That is called dispute, right? So someone sum up. Ma'am, I am newcomer. Okay sir. Your good name? Balaji sir? Yes, Balaji. Oh, okay sir. You are able to follow the class, sir? Yes, this is my first class. I am able to follow the class. Great sir, great. Done. So யாராவது ஒருத்தர் சம் அப் பண்ணுங்கப்பா, என்ன நடந்துச்சுன்னு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. டிஸ்பியூட்ட சொன்னா தானே நீங்க கிளாரிட்டி வரும் உங்களுக்கு. சொல்லுங்க சுகன்யா, சொல்லுங்க. மேம் 300 யூனிட்ஸ் வந்து அவர் வந்து டைம்க்கு ஆன் டைம் அனுப்பல மேம். 200 வந்து சாரி அனுப்பியிருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம சொல்லணும் எப்படின்னா, பிளெயின்டிஃப் 500 எல்இடி டிவி சப்ளை பண்றேன்னு சொல்லிருக்காரு. எப்ப சப்ளை? 20,000 ரூபாய் ஈச் 30th April குடுக்கறேன்னு சொன்னாரு. அதுல 300 கொடுத்துட்டு 200 கொடுக்கல, 2 months கழிச்சு தான் கொடுக்கறாரு. இந்த மாதிரி டிலே பண்ணனால 10 lakhs லாஸ்ன்னு சொல்றாரு பிளெயின்டிஃப். டிஃபெண்டன்ட் கிட்ட போய் கேட்கும்போது இட்ஸ் ஃபோர்ஸ் மேஜர்னு சொல்லிடுறாங்க. இதான கதை. நம்ம கதை பேசணும்னா எவ்வளவு பேசுறோம், ஏன் இந்த கதையை பேச மாட்டேங்கிறோம்?
நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. ஓகே, இதானே. இந்த மாதிரி ஆர்டிகுலேட் பண்ண தெரியலனா how you are going to write? நீங்க அடுத்து எனக்கு சொல்லணும். கிளாஸ்ல உட்காந்து நல்லா தூங்குற மாதிரி இல்ல ஆக்ஷனா எனக்கு தெரியல. ஓகேங்களா? அடுத்தது நீங்க தான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன ஃப்ரேம் பண்ணலாம், அதுக்கு பின்னாடி எடுத்தவங்க செகண்ட் இஷ்யூ சொல்லணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இஷ்யூ இப்ப இங்க என்ன ஃப்ரேம் பண்ணலாம் சொல்லுங்க. பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து வயலேட் ஆயிருக்கா, whether there is a breach of contract பண்ணலாமா அப்படிங்கறாங்க. நீங்க சொல்லுங்க, அடுத்த இஷ்யூ சொல்லுங்க, தமிழ்ல கூட சொல்லலாம். சொல்லுங்க. எஃபெக்ட் ஆஃப் ஃபெயிலியர் டு பிரச்சனை ஒரே பெர்ஃபார்ம். நிமிஷம் இருங்க நந்தி, ஒரே நிமிஷம். இங்க ஆஃப்லைன்ல ஒருத்தவங்க கவனிக்கிறாங்களான்னு நம்ம செக் பண்ணுவோம். சொல்லுங்க, இங்க என்ன பிரச்சனை, என்ன கதை? யார் இவரு அவருலாம் எனக்கு சொல்லக்கூடாது, காத்துல பேசக்கூடாது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இங்க கான்ட்ராக்ட் பிரீச் ஆயிருக்கான்னு ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்றாங்க. அப்ப இன்னொரு இஷ்யூ என்ன சார் ஃப்ரேம் பண்ணலாம்? Whether if contract is breached, any claim, whether plaintiff is entitled to any claim, any amount, compensation amount. அப்படின்னா சூப்பர். பின்னாடி இருக்கிறவங்க முக்கியமான விஷயம். whether this contract is vitiated by force majeure. force majeureனால இங்க பிரச்சனையா அப்படிங்கறத நம்ம ஃப்ரேம் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? சோ இங்க என்ன இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க பாப்போம். whether the defendant committed the breach of contract but late delivery. கரெக்டா சொன்னாங்க. அப்புறமா வந்து whether the delay is excused by force majeure. whether it is vitiated by force majeure னா கேட்டோமா, அததான் இங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், whether is plaintiff entitled to claim the damages. சார் சொன்ன மூணாவது இஷ்யூ. அவ்வளவுதான். ஓகே, எனக்கு தான் இங்க இருந்து பார்க்க அப்படி தெரிஞ்சு போற, பரவாயில்ல, கவனிச்சிருக்கீங்க, வெரி குட். ஓகே, சோ burden of proof நம்ம ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இஷ்யூஸ். ஓகே, இஷ்யூஸ்னா என்னது? ஒரு பிரச்சனைய ஸ்பாட் பண்ணி எழுதுறது. எடுத்த உடனே இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ண தெரியலனா கவலையே படாதீங்க. இந்த ஒரு மாசம் ஃபுல்லா நம்ம சிவில் ஜட்ஜ்மெண்ட் தான் பார்க்க போறோம். ஆனா ஒரு மாசத்துக்கு அப்புறம் தெரியலனாவா பிரச்சனை. ஓகே, டன். சோ இப்ப இந்த இஷ்யூஸ்க்கு நம்ம எவிடன்ஸை மட்டும் மேட்ச் பண்ண போறோம். மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, சோ இதுல வந்து ஓரல் அண்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை எப்படி மேட்ச் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ரி எக்ஸிபிட் இருக்கிறது. கான்ட்ராக்ட் ஷோயிங் த டெலிவரி டெட்லைன். சோ இந்த டெலிவரி டெட்லைன் கூட ஃபர்ஸ்ட் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்கா இல்லையா அப்படின்ற இதுக்கு கான்ட்ராக்ட மார்க் பண்ணிருக்காங்களான்னு நீங்க பாக்கணும். அந்த கான்ட்ராக்ட்ல டெட்லைனை பத்தி சொல்லிருக்கணும். பிரீச்னா என்னது? ஒரு டெட்லைன மீறது, ஒரு கான்ட்ராக்ட மீறது. இங்க எப்படி மீறி இருக்காங்க? டெட்லைனை மீறி இருக்காங்க. அப்ப கான்ட்ராக்ட் இருக்கா டாக்குமெண்ட் நீங்க பாக்கணுமா? எஸ், இருக்கிறத ஃபர்ஸ்ட் இஷ்யூல சேர்த்துக்கணும். அதுல டெட்லைனை பத்தி பேசியிருக்காங்களா, அதானே நமக்கு முக்கியம். கான்ட்ராக்ட்ல அவன் 1000 பேசியிருப்பான், ட்ரேடர் ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு கூட சொல்லியிருப்பான், அது நமக்கு தேவையா? இல்ல, we need only the deadline. சோ அந்த டெட்லைன் ஷோஸ் இருக்கா, அது எக்ஸிபிட் P1 P2 அதுல இருக்கா அப்படின்னு நீங்க பாப்பீங்க. நெக்ஸ்ட், டெலிவரி பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அப்ப டெலிவரிக்கு ஏதாவது ரிசிப்ட் கொடுத்திருப்பாங்கல்ல, சலான் கொடுத்திருப்பாங்கல்ல, அது எத்தனை டிவிக்கு கொடுத்திருக்காங்க? டெலிவரி ஷோயிங் 300 யூனிட்ஸ். சோ கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு 500 யூனிட்ஸ் டெட்லைன் இருக்கு. இங்க டெலிவரியில எங்க இருக்கு? வெறும் 300 யூனிட்ஸ் தான் இருக்கு. ரிமைனிங் 200 யூனிட்ஸ் இல்ல, அன்டெலிவர்ட் அப்படிங்கறதெல்லாம், அந்த எவிடன்ஸ் எல்லாம் நீங்க என்ன சேர்ப்பீங்க? பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு ஃபர்ஸ்ட் இஷ்யூவோட நீங்க சேர்த்துக்கலாம். இது எல்லாம் டாக்குமெண்ட்ரி. ஓரல்ல பாத்தீங்கன்னா பிளெயின்டிஃப் சொல்லுவாங்க, இல்ல பிளெயின்டிஃப் மேனேஜர் சொல்லுவாங்க, டெலிவரி டேட் இதுதான். டிஃபெண்டன்ட் வந்து லாஜிஸ்டிக்ஸ் வந்து இத்தனை யூனிட்ஸ்க்கு நான் அமைச்சிருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஓரல் எவிடன்ஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோட இந்த ஓரல் எவிடன்ஸும் சேர்த்து எழுதி இதுதான் ப்ரூவ் ஆயிருக்குன்னு எழுத போறீங்க. சோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறோம். சோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஓரல் எவிடன்ஸ், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இஷ்யூவோட சேர்த்துருவீங்க. நெக்ஸ்ட், ஃபோர்ஸ் மேஜரை காமிக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஸ்ட்ரைக்னு ஏதாவது போட்டிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இமெயில்ஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டேட்ல அனுப்பிச்சிருக்கோம். ஸ்ட்ரைக் வார்னிங் வந்து சில டைம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நாங்க ஸ்ட்ரைக் போறோம் அப்படின்னு சொல்லி வார்னிங் அனுப்புறது. நெக்ஸ்ட் வந்து டிலே லெட்டர் ஏதாவது கொடுத்திருக்காங்களா, அந்த ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு. சோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? ஃபோர்ஸ் மேஜரை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேனேஜர் அதே மாதிரி ஸ்ட்ரைக்க பிரிவென்ட் பண்றதுக்கு ஏதாவது டைம் லிமிட் ஏதாவது பண்ணிருக்காரா, அவரோட கிராஸ் எக்ஸாமினேஷன் என்ன, அது எல்லாமே நீங்க ஃபோர்ஸ் மேஜரோட லிங்க் பண்ணிக்கலாம். ஃபைனலா நீங்க வந்து இந்த கிளைம் டேமேஜஸ் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா அப்படின்றதுக்குலாம் வந்து நீங்க பர்ச்சேஸ் ரீட்டைல் செயின் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு அந்த இவங்க வந்து லாஸ் ஆயிருக்கு. 10 லட்சம்ன்றது கான்ட்ராக்ட்ல மென்ஷன் ஆயிருக்கா? கிடையாது.
காம்பன்சேஷன் அமௌண்ட் யார் முடிவு பண்ணும்? அவன் கேட்பான். அண்ணன் தானே, 1 கோடி அப்ப 2 கோடி அப்ப அண்ணன் தானே, நீ எவ்வளவு வேணாலும் கேட்கலாம். ஆனா அண்ணன் கிட்ட இருந்தா தானே கொடுக்க முடியும். சோ அப்படின்றதுனால அவன் கிளைம் பண்றது எவ்வளவு கிளைம் பண்ணலாம். டிஃபமேஷன் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் கூட கிளைம் பண்ணுவாங்க. ஆனா கோர்ட் எவ்வளவு கொடுப்பாங்க? இந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்த கதையெல்லாம் இருக்கு. இல்லன்னா நீ ரொம்ப ஓவரா கேக்குற, ஓ மேல காஸ்ட் இருந்தா 30,000 ரூபாய் பே பண்ணிட்டு போ அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ நீங்க தான் என்ன பண்ணணும், அவங்க 10 லட்சம் ரூபாய் கேட்டா கூட இது கரெக்டான்னு டிசைட் பண்ணும். நீங்களும் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இங்கி பிங்கி பாங்கி போட்டு டிசைட் பண்ணிடுவீங்களா? How you will decide? You will see the actual loss, how much loss has occurred. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ரீட்டைல் நேச்சரை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நேச்சரை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதாவது இவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, ரீட்டைல் செயின்ல இத்தனை நாள் டெலிவரி பண்ணலனா என்ன ஆகும், கேன்சலேஷன் பண்ணதுக்கு என்ன ஆச்சு, நான் சப்ளைக்கு எவ்வளவு அமௌண்ட் இவங்க பண்ணிருக்காங்க, இவங்களோட ப்ராஃபிட்டையும் கால்குலேட் பண்ணி எஸ்டிமேட் பண்ணி 10 லட்சத்துக்கிட்ட வருதா அப்படின்றது இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓரலா பிளேண்டிஃப் எப்படி அக்கவுண்டிங் சொல்றாரு, கிராஸ்லயும் இவர் என்ன சொல்ல வராரு அது கரெக்டா ஒத்துக்கிறாராம். ஏன்னா ஒரு ஓரல் எக்ஸாமினேஷன் அப்படின்னும் போது அது கோர்ட்ல எப்படி நடக்கும்? ஃபர்ஸ்ட் சீஃப் எக்ஸாமினேஷனா நடத்துவாங்க. சிவில்ல இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரூஃப் அஃபிடவிட்னு ஒண்ணு ஃபைல் பண்ணுவாங்க. நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையுமே எழுதி கோர்ட் கிட்ட கொடுத்துருவேன். அதுக்கு பேரு தான் ப்ரூஃப் அஃபிடவிட். இதுதான் சீஃப் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் இவன் உண்மையாதானா சொல்றானா, வீட்ல எல்லாம் நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவோம், அது உண்மையா சொல்றோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க? அது நம்ம மூஞ்ச வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அது டிஃபரெண்ட். இது மூஞ்சு பத்தியா, திருட்டு மூஞ்சு. வைஷி ஸ்மைலிங் லைக் தட் மை மதர் வில் ஆஸ்க், சி அவ மூஞ்சே சரியில்லை அப்படின்றாங்க எங்க அம்மா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க என்ன. ஓகே, என்ன எல்லாமே நம்புறது வந்து என் வீட்டுக்காரர் தான், என்ன சொன்னாலும் பாவம் மனுஷன். ஓகே, சோ இப்படி இருக்கும் போது எப்படி கண்டுபிடிப்பாங்க உங்க வீட்ல எல்லாம்? எங்க வீட்டுல என் மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க, அதான் சொல்லிட்டேனே. உங்க வீட்ல எல்லாம் எப்படி கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் பண்ணி? ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. சொல்லுங்க அஜய் சார். நம்ம பேசுறத வச்சு, நம்ம டோன் வச்சு, நம்மளோட ஐபால்ஸ், நம்ம ஐபால்ஸ் வச்சு கிராஸ் கொஸ்டின் நாம யாருன்னு அவங்களுக்கு தான் நல்லா தெரியும் மேம். வீட்டு நான் யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். அதனால அவங்க ஏதாவது திட்டாங்கன்னா நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே, சோ அந்த மாதிரி கிராஸ் கொஸ்டின் கேட்பாங்க பாத்தீங்களா? That's what is cross examination. So cross examinationல நிறைய பேர் மாட்டிப்பாங்க. ஆக்சுவலி கிராஸ் வந்து ஈஸியா உடைச்சிடலாம், நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு கஷ்டம் கிடையாது. ஓகே, சோ கிராஸ்லயும் இவங்க மேல சொன்னதையே கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? உண்மைய சொல்றாங்கன்னு கோர்ட் நம்பிடும். சோ அந்த மாதிரி கிராஸ்லயும் இவங்க அன்கோவர்டடா இருக்கிறாங்க அப்படின்ற ஃபேக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து எழுதிப்பீங்க. சோ இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வெறும் அரேஞ்ச் தான் பண்ணிட்டு இருக்கோம். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எதுக்கெல்லாம் சம்மந்தமோ அந்த இஷ்யூக்கு கீழே நோட் பண்ணிக்குவோம். சீஃப் அண்ட் கிராஸ பத்தி இருந்தா அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா? நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்றதுக்கு பேரு தான் grouping of evidence. This is called as marshalling of evidence. So relevant portions of each witness எடுத்துக்குவீங்க. குயிக்கா எப்படி ஃபேக்ட்ஸோட லிங்க் பண்ணலான்றத லைனா யோசிச்சு வச்சு, இது நாம் அறவருக்கு பண்ண மேம் அத பண்ணிட்டு இருக்காதீங்க, இது 2 நிமிஷத்துல பண்ணும். கொஸ்டின் படிக்கும் போதே பண்ணிடணும். சைட்ல நோட் பண்ணி வச்சிடணும். நான் என்ன சொன்னேன், ஏதாவது எது சொன்னா இல்ல, படிக்கும் போதே கடற்கடன் பக்கத்துல 1 2 3 ஃபர்ஸ்ட் இஷ்யூ, செகண்ட் இஷ்யூ, தேர்ட் இஷ்யூ இதுதான் ஃப்ரேம் பண்ண போறேன் அப்படின்னு 2 நிமிஷத்துல திங்க் பண்ணி நீங்க முடிச்சாதான் அடுத்த ஒரு 45 நிமிஷம் 40 நிமிஷத்துல நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியும். ஓகே, டன். நெக்ஸ்ட் இது வந்து நீங்க தான் பண்ண போறீங்க. எவிடன்ஸ் லிஸ்ட்டுமே நான் கொடுத்துட போறேன். நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம். அக்ரிமெண்ட் டு செல். சோ இதுக்கு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். எப்பயுமே ஒரு கான்ட்ராக்ட் எதுக்கு போடுவோம்? அது நடக்கணும்ன்றதுக்காக போடுவோம். ஒரு ப்ராமிஸ் எதுக்கு பண்ணுவோம்? செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக. என் பொண்ணு கிட்ட கேட்டா ஷீஸ் டெல்லிங், மா சத்தியமாமா நான் சொல்லிட்டேன், நீ சத்தியம் மட்டும் என் மேல பண்ணாத, தயவுசெய்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ வாட் ஷீஸ் டெல்லிங், பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பண்றதுக்கு பேருதாமா சத்தியம் அப்படிங்கிறா. எங்க போய் அதை கத்துட்டு வந்தானே எனக்கு தெரியல. ஓகே, ஷீஸ் டெல்லிங் தட். சோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எதுக்கு போடுறோம்னா பிரேக் பண்றதுக்கு தான். அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட போட்டுட்டு ஒரு பார்ட்டி அதை செய்யல அப்படின்னா we have lot of options. ரெமெடி, ஃபர்ஸ்ட் ரெமெடி வந்து காம்பன்சேஷன் வாங்குறது. ப்ரீச் பண்ணிட்டீங்க காம்பன்சேஷன். சில பேருக்கு காம்பன்சேஷன் வேணாம், நீ கான்ட்ராக்ட பண்ணாலே போதும். சோ அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பெசிபிக்கலி யூ பெர்ஃபார்ம் த கான்ட்ராக்ட், அது செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இதுக்கு பேர் தான் என்னது? ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். கண்டிப்பா உங்க அடுத்த பேப்பர்ல இருக்கு.
எழுதி வச்சுக்கோங்க. எத்தனை வருஷம் நீங்க எக்ஸாம் எழுதினாலும் இந்த கொஸ்டின் வரப்போகுது. சோ இது செக்ஷன் 10 ஆஃப் யோர் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்ட்ல இருக்கு. அடுத்து நம்ம அதை பார்க்க போறோம். ஆனா அதுக்கான நான் என்ன நினைச்சேன்னா ஜென்ரலா ஒண்ணு எடுத்துட்டு வரதுக்கு பதில் எது உங்களுக்கு கேட்பாங்களோ அந்த கான்செப்ட்லயே நம்ம பண்ணிடலாம்ல. தட்ஸ் வை ஐ brought this. ஓகே, சோ இப்ப என்ன பண்றாங்க, மிஸ்டர் ரோஹன் மேத்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சோ இன்னைக்கு புதுசா வந்தவங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் இப்ப சொன்னேன்ல, அதை மட்டும் யாராவது ஒருத்தர் புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிருங்க. புரியலனாலும் சொல்லுங்க, ஐ எக்ஸ்பிளைன் பெட்டர். இன்னைக்கு கிளாஸ்க்கு புதுசா வந்திருக்கவங்க ஆல்ரெடி லெஃப்ட் த கிளாஸா? No, ma'am. Understanding, ma'am. யூ அண்டர்ஸ்டுட். ஓகே ஓகே, புரியலனா யூ ஸ்டாப். ஓகேங்களா? சோ எப்பயுமே ஒரு சிவில் கேஸ்ல 2 பேர் இருப்பாங்க, நம்ம பிளெயின்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட். சோ பிளெயின்டிஃப் ரோஹன் மேத்தா தான் வந்து பர்ச்சேசர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்றாரு. டிஃபெண்டன்ட் யாரு? நம்ம சஞ்சய் வர்மா, அவர் தான் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th February 2023 defendant agreed to sell 2 acres agricultural land to plaintiff for 1.2 crores. So 10th February 2023 என்னோட 2 acre agricultural land உங்களுக்கு 1.2 crores நான் சேல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ பிளெயின்டிஃப் என்ன பண்றாரு, பர்ச்சேசர் 20 lakhs அட்வான்ஸ் கொடுத்துறாரு. பேலன்ஸ் சேல் கன்சிடரேஷன் நான் 10 ஆகஸ்ட் 2023 அன்னைக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் வந்து கிளாஸ் வந்து டைம் இஸ் த எசன்ஸ், இத்தனை டைம்குள்ள முடிக்கணும் அப்படின்றத அங்கேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. டைம் இஸ் தி எசன்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு அக்ரிமெண்ட்லயும் இந்த டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கிளாஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு டைம் இஸ் தி எசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைம் ரொம்ப முக்கியம் இந்த கான்ட்ராக்ட்க்கு அப்படின்றதுதான் மீனிங். இதுக்கான ரெலவெண்ட் செக்ஷன் 55 ஆஃப் யோர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எழுதி வச்சுக்கோங்க, ஜட்மெண்ட் ரைட்டிங்ல யூஸ் ஆகும். ஓகே சரி, இதெல்லாம் ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பியூட் போவோம். எனி பர்சன் ஷாலை மேம் சொல்லுங்க. ஸ்ரீஹரிணி. எஸ் மேம். ஹியர் இந்த டிஃபெண்டன்ட் வந்து பிளைன்டிஃப்ட 10th February அன்னைக்கு சொல்றாரு 2 acre அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து 1.2 crore செல் பண்றதா. ஆல்சோ பிளைன்டிஃப் வந்து 20 lakh முன்னாடியே அட்வான்ஸா கொடுத்துறாரு. அப்புறம் சேல் டீட் வந்து 10th August போடுறதா பிளான் பண்ணி அன்னைக்கு ரிமைனிங் தரேன்னு ஒத்துக்கிறாங்க. ஆல்சோ அந்த அக்ரிமெண்ட்ல வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க டைம் தான் எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் அப்படின்னு. எஸ், வெரி குட், எக்ஸலென்ட், நைஸ். ஓகேங்களா? இது ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அப்ப இங்க என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா plaintiff சொல்றாரு he was ready and willing to pay the balance amount. ரெடியா இருக்காரு இந்த பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாம் காசெல்லாம் கொடுக்க. ஆனா நம்ம டிஃபெண்டன்ட் என்ன பண்றாரு, அட்வான்ஸ வாங்கிக்கிட்டு சேல் டீட் பண்ணி தர மாட்டாரு. ஓகேங்களா? லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. யூஸ்வலி நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயம், எல்லாருமே இதான் பண்ணுவாங்க. நீங்க ஆர்கியூ பண்ணணும்னாலும் இந்த கான்செப்ட் தெரியணும், ஜட்ஜ் ஆனாலும் இந்த கான்செப்ட் தெரியணும். ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. போட்டுட்டு நீங்க அந்த காசு தர மிச்ச காசு வந்து சேல் டீட் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல இப்ப லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க டிஃபெண்டன்ட். அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, plaintiff did not have sufficient fund by the deadline. இங்க பாருங்க, டைம் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். இவர் டெட்லைன் அன்னைக்கு கொடுத்துருக்கணும். எப்ப கொடுத்துருக்கணும், ஆகஸ்ட்ல கொடுத்துருக்கணும் நமக்கு. ஆனா ஆகஸ்ட் டைம்ல இவர்கிட்ட சஃபிஷியன்ட் மணி இல்ல, அப்ப காசு இல்ல, இப்ப காசு இருக்கிற மாதிரி நடிக்கிறார் அப்படின்னு யார் சொல்றா, நம்ம டிஃபெண்டன்ட் சொல்றாங்க. ஹென்ஸ் கான்ட்ராக்டே லாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு டிஃபெண்டன்ட் சொல்றாரு. ஆனா பிளைன்டிஃப் என்ன கேக்குறாரு, இல்ல சார் நாங்க அந்த டைம் அப்ப என்னவா இருந்தோம், ரெடி அண்ட் வில்லிங் டு பே த பேலன்ஸ் அமௌண்டாக இருந்தோம். சோ அதனால எங்களுக்கு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் டிகிரி கொடுங்க, அவரை கண்டிப்பா வந்து இத்தனை தேதி எனக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைங்க அப்படின்றதுதான் என்னது இங்க இருக்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட். சோ இந்த டிஸ்பியூட்டை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சுகன்யா சொல்றீங்களா? வாட் இஸ் தி டிஸ்பியூட் ஹியர்? ஏன் அவர் வந்து ரெடி இல்லையா? ஓகே சொல்லுங்க சுகன்யா. அவர் பிளைன்டிஃப் வந்து ரெடியா இருக்காரு எல்லாத்துக்குமே. இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்து லீகல் வேர்ட்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. தமிழ்ல கூட ஓகே தான், ஏன்னா நம்ம இன்டர்வியூல போயிட்டு திடீர்னு வானா வராது, அதான் பிரச்சனை. ஓகே ட்ரை பண்ணுங்க சுகன்யா. was ready to willing and pay. அவர் வந்து willing to payவா இருக்காரு டிஃபெண்டன்ட் பிளைன்டிஃப். ஆனா டிஃபெண்டன்ட் வந்து எக்ஸ்கியூஸ் கிளைமிங் எக்ஸ்கியூஸ் கேக்குறாரு.
என்னோட லேண்ட் வேல்யூ வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அதனால பிளெயின்டிஃப் வந்து சஃபிஷியன்ட் டெட்லைனோட தான் டைம் இஸ் எசென்ஷியல் செக்ஷன் 55 படி டைம் எசென்ஷியல் தான் கான்ட்ராக்ட்ல மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒண்ணு. அதனால அவரோட ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு அவர் டிகிரி கேக்குறாரு. கிளாரிட்டி இல்ல. கேன் பி பெட்டர். எனிவன் சொல்லவாமா மேம்? பிளைன்டிஃபோட ஃபேக்ட் படி பார்த்தோம்னா இவங்க வந்துட்டு இது டிஃபரெண்ட் வந்துட்டு கான்ட்ராக்ட வந்து ரிஃப்யூஸ் பண்ணிருக்காங்களான்றது ஒண்ணு அவங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. சோ டிஃபரெண்டா அந்த பிளைன்டிஃபோட பேஸ் பண்ணி பாக்குறப்போ டைம் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்துட்டு வேலிடா அப்படின்றது கான்ட்ராக்ட பொறுத்து அக்ரிமெண்ட் வேலிடா அந்த டைம் பார் கிளியர். நந்தினி கிளியரா சொல்வீங்க. ஒரு நிமிஷம் ஆஃப்லைன் ஒருத்தர் ட்ரை கொடுக்கலாம். அடுத்து வர நான் ஏன்னா நீங்க புரிஞ்சுட்டு ஆர்டிகுலேட் பண்ணாதான் ஜட்மெண்ட் ரைட்டிங் எழுத முடியும். ஏன் எழுத வர மாட்டேங்குதுன்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் கிளாரிட்டி இல்ல, அப்புறம் தானே எழுத வரும். கரெக்டா? சோ ஆஃப்லைன் யாரா ட்ரை பண்ணுங்க. ஓகே, யூ ட்ரை ஃபர்ஸ்ட் அண்ட் தென் சொல்லுங்க. எஸ். ஓகே ஓகே ஆகஸ்ட். எஸ் எஸ் அக்ரீட். ஓகே இந்த இடத்துல வந்து I would like to correct, when the plaintiff was ready and willing to pay the amount, the defendant started to avoid, stating that the market value increased. That should be your main point. He was ready and willing, but he is avoiding. What is the reason? Value increase ஆயிடுச்சு. Okay, that is the important point. Next. But on the other side, defendant says that plaintiff was not ready at that particular time because time is the essence of the contract. Contract lapsed. Abdin defendant is alleging. At the end, what they are claiming? Plaintiff is seeking for the specific performance of the defendant. That is the suit filed for. இந்த 3 லைன் நச்சுன்னு சொல்லிருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, இது எதுக்குன்னா நம்ம எல்லாருமே பெர்ஃபெக்டா பிறகுறோமா? பெர்ஃபெக்டா தான் பிறகுறோம், அதுக்கப்புறம் கெட்டு போயிடுறோம். தட் இஸ் டிஃபரெண்ட். எப்படி சொல்றேன்னா இட் இஸ் a learning process. சோ எந்த இடத்துல தப்பு பண்றோன்றத பார்த்துட்டு அதை கிளாஸ்ல கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, we are like a family. நீங்க என்ன தப்பா ஆன்சர் சொன்னாலும் அங்க இருந்தா நானும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சோ அப்படி இருக்கும் போது we will encourage. ஓகே, சோ என்னன்னா இப்போ நீங்க தான் எவிடன்ஸ் ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ் சொல்லிடுங்க. இஷ்யூஸ் என்னெல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் இருக்கு. legally enforce பண்ண முடியுமா? ready to கொடுக்கலாம். ready and willing to pay the balance. ready to willing whether the plaintiff was ready and willingness to pay the இப்படி சொன்னீங்கன்னா எனக்கே புரியாது. யாராவது ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்க சொல்லலாம், நம்ம எழுதிக்கலாம் அவங்க சொல்றத. whether the plaintiff claims he was ready and willing to pay the balance amount. அது ஒரு இஷ்யூ எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னவா இருக்கலாம்? சுகன்யா சொல்லுங்க. சுகன்யா ரைஸ் there was valid. ஒரு நிமிஷம். சுகன்யா and நந்தினி ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ரைஸ் பண்ணதுக்காக ஒரு மரியாதை கொடுத்து நம்ம கேட்டுருவோம். சுகன்யா ஃபர்ஸ்ட் இஷ்யூ சொல்லுங்க. சீதா நெக்ஸ்ட் இஷ்யூ சொல்லுங்க. whether this agreement is valid and enforceable. whether the agreement is valid and enforceable. அது நம்ம போடலாமா? whether the agreement is valid and enforceable னு போடலாமா? இல்ல, அங்க அத பத்தி டிஸ்பியூட்டே இல்ல. ஆக்சுவலி அங்க டைம் லிமிட் பேசிருக்கறனால பட் ஆனா அங்க ஒரு கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட்னு ஒன்னு இருந்தாதானே வரணும்னு கிடையாது. இஷ்யூனா என்னன்னா ரெண்டு சைடும் டிஸ்பியூட் பண்ற ஃபேக்டா தான் நீங்க இஷ்யூவா போட முடியும். ஒருத்தர் என்ன சொல்றாரு, இது கான்ட்ராக்ட் படி நீ செய்யுங்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, கான்ட்ராக்ட் லாப்ஸ்டுங்கிறாரு. அப்ப இந்த கான்ட்ராக்ட் இப்போதைக்கு உயிரோட இருக்கா இல்லையான்ற क्वेश्चन நீங்க போடணுமா இல்லையா? சோ இஷ்யூனா என்னது? ஒரு பிரச்சனை. பிரச்சனை எப்ப வரும்? மாத்தி மாத்தி பேசும்போதுதான் பிரச்சனை வரும். நம்ம ஆமா சார் நீ சொல்றது கரெக்ட், நான் செய்யறேன்னு சொல்லிட்டு போயிட்டா அங்க பிரச்சனை வருமா? வராது. சோ ஒரு பார்ட்டி அஃபர்ம் பண்ணி இன்னொரு பார்ட்டி டினை பண்ண என்னது? அதுதான் இஷ்யூ. சோ இங்க எங்க இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது? ஒருத்தர் லாப்ஸ், டிஃபெண்டன்ட் என்ன சொன்னார்? லாப்ஸ்னு சொன்னாரா இல்லையா? நம்ம பிளைன்டிஃப் என்ன சொல்றாங்க? நீ பண்ணுங்கறாங்க. சோ அப்படின்னும் போது there is a issue. சோ அந்த இடத்துல whether there was a valid enforceable agreement to sell between the defendant and the plaintiff அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுக்குவீங்க. சூப்பர் சுகன்யா, கலக்கிட்டீங்க. அடுத்து நம்ம சீதா சொல்லுங்க. Ma'am, whether the plaintiff is ready and willing to perform his part of contract. ஓகே, அவர் வந்து
அடுத்தது கரெக்டா எவ்வளவு அழகா யோசிக்கிறீங்க, அப்ப மார்க் மட்டும் ஏன் வர மாட்டேங்குது அப்படின்றது எனக்கு லேட்டரா அந்த மாதிரி வரக்கூடாது ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு. நான் எப்படி சொல்றேன்னா, ஜட்மெண்ட் ரைட்டிங் எழுத சொன்னா இதெல்லாம் இருக்க மாட்டேங்குது. ஓகே, சோ உங்களால ப்ராசஸ் பண்ண முடியுது, only you're not practicing, practice well. ஓகே, சோ செகண்ட் என்னது, whether plaintiff ready. அக்ரிமெண்ட் இருந்துச்சு சரி, அப்ப அக்ரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ண plaintiff ரெடியா? ஏன் plaintiff நம்ம முதல்ல கேக்குறோம்? கேஸ் போட்டு அவர்தான், அவரு ரெடியா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? பர்ன் ஆஃப் முதல்ல அவர் he should come with clean hands. கேக்குறவன் நல்லவனா இருக்கணும். ஓகேங்களா? சோ whether plaintiff was ready and willing to perform his part of contract நீங்க கேட்கணும். இதுக்கான செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 16C 16 clause C of your specific relief act. சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இப்போதைக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா சொல்றேன். நம்ம ஜட்மெண்ட் ரைட்டிங் எழுதும் போது நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். 16 clause C. ஓகே, நெக்ஸ்ட் இஷ்யூ யாரு சொல்றீங்க? ஆஃப்லைன்ல யாராவது சொல்லுங்க. ரேடியன் வில்லிங்கான்னு கேட்டுருவீங்க. அப்புறம் whether the defendant denied. ஓகேங்களா? ஏன்னா அதுதானே breach. whether the defendant commit the breach of contract by refusing to execute the sale deed. ஐயோ, இது டக்கு டக்குன்னு அடுத்த இஷ்யூ வந்துருது. சோ ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. கான்ட்ராக்ட் இருந்தா பிளெயின்டிஃப் ரெடி அண்ட் வில்லிங்கா. அப்படி இவங்க ரெடி அண்ட் வில்லிங்கா இருக்கும் போது அந்த டிஃபெண்டன்ட் கொழுப்பு பிடிச்சவன் எக்ஸிகியூஷன் பண்ண வந்தானா இல்லையா அப்படின்றத என்னது உங்களுக்கு அடுத்த இஷ்யூவா இருக்கும். நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? ஒரு விஷயம் நம்ம விட்டுறோமே, ஒரு விஷயம். சூப்பர், இங்கேயும் சொன்னாங்க whether time is the essence of contract. அத பத்தி கேட்கணும் இல்லையா? அது ஒரு இஷ்யூ கண்டிப்பா ஃப்ரேம் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் டிகிரி ஆஃப் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்டைட்டில்டா இல்லையா அப்படின்றது லாஸ்ட். யாரோ ஒருத்தர் டவுட் கேட்ட இந்த இதுல வந்து மத்தவங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்கா? புரிஞ்சிச்சுல? ஓகே, ஒருத்தர் டவுட் கேட்டாங்களே, சொல்லுங்க சார். மேம் எனக்கு ஆக்சுவலி இருக்கு என்னன்னா, ஆக்சுவலி ரெண்டு பேருமே வந்து அக்ரிமெண்ட் பத்தி எதுவுமே டிஸ்பியூட் இல்ல அங்க. வெதர் தேர் இஸ் எக்ஸிக்யூட்டபிள் அக்ரிமெண்ட் இருக்கான்னு ரெண்டு பேருமே கொஸ்டின் ரைஸ் பண்ணல, டிஃபரெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அந்த இதை நம்ம இஷ்யூஸ் கிரியேட் பண்ணணுமான்னு ஒரு டவுட் வருது. எக்ஸிக்யூட்டபிள் தான், ஆனா அதை லிங்க் பண்ற மாதிரி டைம் லாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? So when valid and enforceable time is essence of contract. Whether time is the essence of contract இதையும் நீங்க ஒண்ணா லிங்க் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வேணும் ஏன்னா அந்த பிரைமரி இஷ்யூல வந்தறனால தான மேம் அது ஃபர்ஸ்ட்லயே நம்ம சொல்றோம். ஆக்சுவலி ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ்க்கு இது ஃபர்ஸ்ட் இஷ்யூவா இருந்தா கரெக்டா இருக்கும். ஓகே, ஏன்னா ஒருத்தர் லாப்ஸ் ஆயிடுச்சுன்றாங்க, ஒருத்தர் இல்லங்கிறாங்க. அப்படின்னும் போது இது என்னதான் டைம்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம டைம் இஸ் எசன்ஸையும் சேர்த்து அதையும் சேர்த்து ஒன்னாவே ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடுறது பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். சோ இது வேலிடா இல்லையான்றதுக்கு ஒரு ப்ரொபோசல் இருக்கா, ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கா, இல்லனா இது வந்து ஒத்துக்கிட்டாங்களா, அந்த இதுல நீங்க டிஸ்கஸ் பண்ண கூடாது. எப்படி வேலிடிட்டியை டிஸ்கஸ் பண்ணுவீங்க? இங்க டைம் எசன்ஸான்றத வச்சு டிஸ்கஸ் பண்ணணும். சோ இங்க ஏன் அவங்க ஃப்ரேம் பண்ணல அப்படின்னா, மேல வந்து இதோட சேர்த்து டைம் இஸ் எசன்ஸான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க போல, அதனால ஃப்ரேம் பண்ணல இவங்க. நம்ம டைம் இஸ் எசன்ஸாவை எதோட சேர்த்து பண்ணிக்கலாம், whether there is a valid and enforceable agreement at this particular point of time and whether time is a essence of a contract அப்படின்னு சொல்லி ஒன்னாவே நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நோ இஷ்யூஸ். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏன்னா நான் இப்ப மார்ஷலிங் போலாமா? ஓகே, சோ என்னென்ன எவிடன்சஸ் இருக்கு அப்படின்ற லிஸ்ட் சொல்றேன். நீங்க தான் ஃபர்ஸ்ட் இஷ்யூவா, செகண்ட் இஷ்யூவா, தேர்ட் இஷ்யூவா சொல்லணும். entitled to specific relief. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து நல்லா பாத்துக்கோங்க, கான்ட்ராக்ட் வேலிடா, டைம் வந்து எசன்ஸா, அதுதான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ஏன்னா நம்பர் இப்ப போட போறீங்க. செகண்ட் இஷ்யூ என்னது? பிளெயின்டிஃப் ரெடி அண்ட் வில்லிங்கா. மூணாவது என்னது? டிஃபெண்டன்ட் வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பை நாட் எக்ஸிகியூஷன் பண்ணாரா. நாலாவது இஷ்யூக்கு வேண்டாம், ஏன்னா நாலாவது இஷ்யூ நம்ம எல்லாத்தையும் வச்சு ஓனா எழுத போறோம், அதனால பிரச்சனை கிடையாது. சோ 1 2 3 பாத்துக்கிட்டீங்களா? கரெக்டா நம்பர் போடுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் plaintiff agreement to sell dated 10 February 2023. இதுல வந்து evidence of a valid contract agreements ஓட terms இருக்கு. இது எந்த இஷ்யூவோட லிங்க் பண்ணுவீங்க? ஓகேங்களா? receipt of 20 lakh advance, இதே இந்த payment of advance earnest money, இது எதோட லிங்க் பண்ணுவீங்க? first issue ல valid-ஆ? ready and willing எதுக்கு? செகண்டுக்கு. கரெக்ட்டுங்களா? சோ இது வந்து ரெடி அண்ட் வில்லிங் கிடையாது. நமக்கு ரெடி அண்ட் வில்லிங் அக்ரிமெண்ட் அப்பவே 20 lakhs கொடுத்திருக்காருல,
வேலிடிட்டி ஆஃப் தி அக்ரிமெண்ட்க்கு இன்னொன்னு என்ன தேவை? கன்சிடரேஷன் தேவையில்ல, கொடுத்திருக்காருல்ல. அப்ப இது எந்த இஷ்யூவோட லிங்க் பண்ணுவீங்க? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஸ்ட்ராங் பண்றீங்க. இவரு சீரியஸா எடுத்தார் அந்த அக்ரிமெண்ட் அப்படின்றத என்ன பண்றீங்க? ஸ்ட்ராங் பண்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளேன்டிஃப்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் 1.5 crores அவர்கிட்ட இருந்துச்சு டெட்லைனுக்கு முன்னாடி. பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெடி டு வில்லிங் மேம், ரெடி டு வில்லிங் மேம் ரெடி அண்ட் வில்லிங் அப்படின்னு சொன்னதுக்கு இவர் என்ன பண்றாரு? என் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட பாரு, நான்லாம் கோடீஸ்வரன் சொல்லிட்டு ஃபைல் பண்ணிருக்காரு. ஓகே, சோ இது எந்த இஷ்யூ? செகண்ட் இஷ்யூ மேம். செகண்ட் இஷ்யூ ரெடி அண்ட் வில்லிங். ஓகே, அடுத்தது லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க 5th ஆகஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க. இது எங்க? ரெடி அண்ட் வில்லிங். ரெடி அண்ட் வில்லிங். ரெடி அண்ட் வில்லிங். காசு இருக்கு, ரெடி. அது ரெடினஸ்னா என்னது? என்கிட்ட இருக்குன்றதுதான் ரெடினஸ். வில்லிங்னஸ்னா நான் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு கம்யூனிகேட் பண்றது. இது எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? லீகல் நோட்டீஸ் மூலமா மேம். லீகல் நோட்டீஸ். லீகல் நோட்டீஸ். இந்த நோட்டீஸ் அது எங்க? இஷ்யூ 2. வெரி குட். போஸ்டல் அக்னாலஜ்மெண்ட் நோட்டீஸ் கிடைச்சிருச்சு. எங்க? செகண்ட் இஷ்யூ. நான் எழுதி டிராயர்ல வச்சுக்கிட்டேன்னா போதுமா? அனுப்பணும். ஓகே, அடுத்தது காப்பி ஆஃப் டிஃபெண்டன்ஸ் லேட்டர் அக்ரிமெண்ட் வித் தேர்ட் பார்ட்டி. மூணாவது பார்ட்டி கூட செல் பண்ண இவர் போட்டிருக்கிறது என்னது? இஷ்யூ 3. அவன் என்ன பண்றான்? இன்னொருத்தர் கூட எக்ஸிகியூஷன் பண்ணிடுறாரு. சோ ஹையர் பிரைஸ் கேட்டுட்டு தேர்ட் பார்ட்டியோட பண்றது வந்து பிரீச். ஓகே, என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்ல அது வந்துரும். கரெக்டா? டிஃபெண்டன்ட் ஸ்டில் ஓனர், ப்ராப்பர்ட்டி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சார்ஜஸ். இது எதுக்கு? நம்ம லாஸ்டா ஒரு இஷ்யூ சொன்னோமே, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கிளைம் பண்ணணும், whether he is entitled to. கரெக்ட். மூணாவது பார்ட்டிக்கு வித்துட்டாரு, இவர் ஓனர் இல்லனா நம்ம அவரை ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்ல முடியுமா? பண்ண முடியாது. அப்ப இவர் ஓனர் தான், இவர் தான் பண்ணணும்னு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற இஷ்யூ லாஸ்ட் இஷ்யூ. அதுக்கு நம்ம எதை லிங்க் பண்ணலாம்? ஈசி என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைட்டில் டீடு ஓனர்ஷிப் எல்லாம் லாஸ்ட் இஷ்யூ. நீதான் ஓனர், நீ பண்ணு அப்படின்றதுக்காக. முனிசிபல் ரெக்கார்ட்ஸ் லாஸ்ட் இஷ்யூ. இதே மாதிரி லாஸ்டா டவுட் வச்சுக்கலாம் காதர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிஃபெண்டன்ட் கரஸ்பாண்டன்ஸ் அலெஜிங் டிலே. இந்த மாதிரி டிலே பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்கு டிஃபெண்டன்ட் வந்து ஓரல் எவிடன்ஸ் ஏதாவது கொடுத்திருப்பாரு பாத்தீங்களா? ஏதாவது கரஸ்பாண்டன்ஸ் சென்ட் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா? இது டிஃபெண்டன்ட் சைடு எவிடன்ஸ். இந்த மாதிரி டிலே ஆகுது, நீங்க பே பண்ணல அப்படின்னு ஏதாவது ஒரு டிலே. இது எந்த இஷ்யூவோட? செகண்ட். டிஃபெண்டன்ட் சொல்றாரு இவங்க ரெடி அண்ட் வில்லிங் கிடையாது, இவங்க வந்து டிலே வந்து பண்றாங்கன்றது. இது எங்க? செகண்ட் இஷ்யூ. எஸ், ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் ரிப்போர்ட். இந்த மாதிரி நீங்க டிலே பண்ணது டைம்ல வந்து மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, மார்க்கெட் வேல்யூ ஏதோ டிலே கூட சேர்த்து அனுப்புறாரு. இது எங்க? செகண்ட்லயும் நம்ம போடலாம், தேர்ட்லயும் போடலாம். இவங்க டிலே பண்ணாங்க, டிலே பண்ண டைம்ல அதிகமாயிடுச்சு. தேர்ட்ல வந்து இது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடையாது, இது வந்து மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க டிலே பண்ணதுனால. சோ செகண்ட்லயும் எழுதலாம், தேர்ட்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ டாக்குமெண்ட்ரிக்கு வந்துட்டோம். சாரி, ஓரலா இது? எஸ், ஓரல் நினைக்கிறேன். அக்ரிமெண்ட் டு செல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் வேலிட் அதே தான் திருப்பி வந்திருக்கா? ரிப்பீட்டட். ஓகே, ஃபைன். சோ இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஓரல் எவிடன்ஸ் இருக்கும். யார் ஓரல் எவிடன்ஸ் பிளேன்டிஃப் சைடு கொடுத்திருப்பா? பிளேன்டிஃப் தான் கொடுத்திருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? அவங்களே வந்து கிராஸ்ல அன்கவர்ட்டடா இருப்பாங்க. டிஃபெண்டன்ட் என்ன பண்ணுவாரு? அவர் சைடு கதையை சொல்லியிருப்பாரு. அவர் என்ன பண்ணிருப்பாரு? அன்கவர்டா இருப்பாரு. சோ பிளேன்டிஃப் சொன்னது, டிஃபெண்டன்ட் சொன்னது, அவங்க சைடு ஓரல் எவிடன்ஸ் நீங்க எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு ஃபைனலா ஒரு இஷ்யூஸ்க்கும் நான் போட்டிருக்கேன் பாருங்க, எக்ஸிபிட். இதெல்லாம் தான் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஓரல் எவிடன்ஸ், பிளேன்டிஃப் கன்ஃபர்மிங், அட்டஸ்டிங் விட்னஸ் யாரையாவது கூட்டு வந்திருந்தா அந்த அட்டஸ்டிங் விட்னஸ். சாரி, அந்த லிஸ்ட் நான் எடுக்காம வந்துட்டேன். பிளேன்டிஃபும் சொல்லிருப்பாங்க இந்த கேஸ்ல. அட்டஸ்டிங் விட்னஸ் யார்? இந்த அட்டஸ்டிங் விட்னஸ் எதுல இருக்க? அட்டஸ்டிங் அந்த அக்ரிமெண்ட்ல ரெண்டு ஆடை கூட்டு போய் நம்ம என்ன சொல்லுவோம்? இங்க பாரு, நான் சைன் பண்றேன், நீயும் சைன் பண்ணு. அவங்கதான் அட்டஸ்டிங் விட்னஸ். அந்த அட்டஸ்டிங் விட்னஸ் கண்டென்ட் ப்ரூவ் பண்றதுக்கு வராங்களா? எதுக்கு? நான் சைன் பண்ணேன். சோ ஒரு டாக்குமெண்ட்னா ரெண்டு விஷயம் அதுல இருக்கு. ஒண்ணு கண்டென்ட், இன்னொன்னு எக்ஸிகியூஷன். எக்ஸிகியூஷன்ன்றது சைன் போட்டது. நீ வேணா நீ ஏதோ ஒரு கண்டென்ட்ட போட்டுட்டு நீயே சைன் போட்டுக்கலாம்ல என் சைனை. அந்த மாதிரி பண்ணல, இவருதான் சைன் போட்டாரு, எக்ஸிக்யூட் பண்ணாருன்னு சொல்றதுக்கு யார் நமக்கு வரா? அட்டஸ்டிங் விட்னஸ். சோ அட்டஸ்டிங் விட்னஸ் எதை ப்ரூவ் பண்றாங்க? எக்ஸிகியூஷனை ப்ரூவ் பண்றாங்க. அது எதை வச்சு ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, செக்ஷன் 68 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி
ப்ரூவ் பண்ணுவாங்க. சோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கான்செப்ட்ஸையும் நீங்க லைட்டா நோட் பண்ணிட்டே வாங்க. எவிடன்ஸ் ஆக்ட் படிக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும், ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் படிக்கும் போது உங்களுக்கு சில கான்செப்ட் தெரியும். we are going to repeat the same thing again and again in such a way that you remember the sections. that is the idea. எப்பயுமே நம்ம காலேஜ்ல எப்படி படிப்போம், ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் செக்ஷன் வரைக்கும் அப்படி படிக்க மாட்டோம், அதெல்லாம் அவ்வளவு நான் சொல்லல. பட் நம்ம ஐடியா எப்படி இருக்கும், ஒரு சப்ஜெக்ட்னா இந்த செக்ஷன்ஸ், அப்படி கிடையாது. லைஃப் அப்படியா வருது, திடீர்னு தேவையில்லாத பிரச்சனை வந்து நிக்குது. அந்த மாதிரிதான் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல எந்தெந்த செக்ஷன் தேவையோ எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டுக்குவோம். ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் இஸ் a puzzle. ஓகே, சோ அட்டஸ்டிங் விட்னஸ் கூட்டிட்டு வந்து ப்ரூவ் பண்ணா எந்த செக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட், 68 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். 73யும் ரொம்ப முக்கியம், எழுதி வச்சுக்கோங்க. சைன்னும் போது 73 இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். கோர்ட்டை கம்பேர் பண்ண சொல்லுங்க லட்சுமி. Court will compare the signatures of the witness. Yes, very good. கோர்ட்டை கம்பேர் பண்ணும். சோ அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அத அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து DW1 என்ன பண்றாங்கன்னா, அட்மிட்டிங் சிக்னேச்சர்ஸ் பட் பிளெயின்டிஃப்ஸ் டிஃபால்ட். சிக்னேச்சர் வந்து என்னோட சிக்னேச்சர் தான் சொல்லிட்டு டிஃபெண்டன்ட் சைட் விட்னஸும் ஒத்துக்குறாங்க இந்த கேஸ்ல. சோ அதையுமே எடுத்து நீங்க எங்க கொண்டு வருவீங்க, என்ஃபோர்சபிள் கான்ட்ராக்ட் கீழே கொண்டு வந்துருவீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் வில்லிங்னஸ்க்கு போயிடும். சோ வில்லிங்னஸ்ல நமக்கு என்னெல்லாம் இருந்துச்சு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு, லீகல் நோட்டீஸ் இருந்துச்சு, சூப்பர். அடுத்து வந்து போஸ்டல் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் த நோட்டீஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி என்கிட்ட இருந்துச்சுன்னு பிளெயின்டிஃப் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த ஓரல் எவிடன்ஸையும் சேர்த்து எழுதுவீங்க. அப்புறம் பேங்க் மேனேஜரும் கன்ஃபார்ம் பண்றாரு அக்கௌண்ட் பேலன்ஸ் இவங்களுக்கு இருந்துச்சு 1 கோடி ரூபாய் கிட்ட, அதையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்குவீங்க. கிராஸ் எக்ஸாமினேஷன்ல இவங்க எல்லாம் வந்து டிஃபெண்டன்ட் மீட்டிங் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா இவங்க ரெடி அண்ட் வில்லிங், ஆனா இவங்க ரெடி கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க கொண்டு வந்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பிரீச் பை டிஃபெண்டன்ட். இதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் நமக்கு இருந்துச்சு, டிஃபெண்டன்ஸ் லேட்டர் அக்ரிமெண்ட் டு செல், தேர்ட் பார்ட்டி, கரெக்டா தேர்ட் பார்ட்டி என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட், இவர் தான் ஓனரா இருந்தாரு ஆனா தேர்ட் பார்ட்டி கிட்ட போனாரு. நெக்ஸ்ட் என்னெல்லாம் எடுத்துக்கலாம், மார்க்கெட் வேல்யூ இங்க விட்டுட்டாங்க. சோ மார்க்கெட் வேல்யூ கொடுத்தது. அப்புறம் வேற என்ன பண்ணலாம், மார்க்கெட் வேல்யூ தான், மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரை எடுத்து வந்து போடுவாரு. சோ அந்த விஷயம், சோ அது எல்லாமே நீங்க டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டைம் டோன்ட் டிசைட் ஆன் எனி ஏரியா, ஏன்னா அந்த எவிடன்ஸ்ல என்ன சொல்லியிருக்குன்னு நமக்கு தெரியாது, ஜஸ்ட் நம்ம அரேஞ்ச் தான் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஃபெண்டன்ட் நெகோசியேட் பண்ணதை யாராவது ப்ரூவ் பண்ணா சொல்லியிருந்தா அந்த PW1 பிளெயின்டிஃப் சொல்லியிருந்தா அதை எடுத்து வரலாம். ஹையர் பிரைஸ் நான் கேட்டேன்னு சொல்லி டிஃபெண்டன்ட்டே ஒத்துக்கிட்டா அதையுமே நீங்க இங்க கொண்டு வரலாம். சோ அது எல்லாத்தையுமே நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்டைட்டில் அப்படின்னு சொல்றதுக்கு அவர்தான் இன்னும் ஓனர்னு சொல்லிட்டு காமிக்கிறது, அவர்தான் இன்னும் ஓனர்னு சொல்றதுக்கு நமக்கு என்னென்ன இருக்கு, என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் இருக்கு, டைட்டில் டீட் இருக்கு, முனிசிபல் ரெக்கார்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டு யாராவது ஒரு எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் இருந்தால், ஏன்னா மார்க்கெட் வேல்யூ வந்து ஆக்சுவலி மார்க்கெட் வேல்யூ எல்லாம் ஈஸியா வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில டைம் எக்ஸ்பர்ட் கூப்பிட்டாங்கன்னா எக்ஸ்பர்ட் எவிடன்ஸை கொண்டு வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இதுதான் வந்து மார்ஷலிங். ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு? இதுதானே பேசிஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். இதை அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, இதை அரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கனால என்னது அது, அதான் ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு நடுவுல நீங்க சில செக்ஷன்ஸ் சேர்க்கணும். எந்தெந்த விஷயத்துக்கு செக்ஷன் சேர்க்கணும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம். இந்த கேஸ்ல ரெலவெண்டான செக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு எடுத்து வந்து இங்க கொடுத்துருக்கேன். இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத நீங்க ரீட் பண்ணணும். கண்டிப்பா ரீட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் ரீட் பண்ணும் போதுதான் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் வரும். நம்ம எப்போ ஒரு விஷயத்த பத்தி கொஸ்டின் கேட்கவோ இல்ல ஆன்சர் பண்ணவோ முடியும், அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதானே முடியும். அப்ப இதெல்லாம் நீங்க இன்னைக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நான் அடிச்சு சொல்றேன், ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் மோர் தென் 80 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். படிச்சா ஜட்ஜ் ராஜாவாகலாம். யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? கரெக்டா? சோ இட்ஸ் வித் யூ. நம்ம தலையெழுத்தை நம்ம மட்டும் தான் மாத்த முடியும். ஓகே, டன். சோ தட்ஸ் வை வி டிட் த மார்ஷலிங் நவ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் போக போறோம். இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஓகே, ஆனா இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எப்படி அப்ரிஷியேட் பண்ண போறோம்? அப்ரிஷியேட்னா என்னது? நீ ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட் தான் இப்ப மார்ஷலிங்க. வீடியோ கதையை கேட்டுட்டா ஐ அம் கோயிங் டு க்ரை. ஓகே, வெயிட்டேஜ் ஆஃப் தி எவிடன்ஸ். இது நம்பலாமா நம்ப கூடாதா? ஒருத்தன் போலீஸ் கஸ்டடியில ஆமா சார் நான் தான் திருடுன்னு ஒத்துக்கிட்டான். அந்த போலீஸ் கஸ்டடியில ஒத்துக்கிட்ட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை நீங்க எடுத்துக்குவீங்களா? அதுவும் ஒரு எவிடன்ஸ் தானே. திருண்டதை கண்டுபிடிச்சு கையில கொடு, இந்த இடத்துல தான் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கோல்டு வாட்சை ரிகவர் பண்ணிட்டாங்க. இப்போ
சோ இந்த ஒரு எவிடன்ஸை எடுத்துக்கலாமா வேணாம், எவிடன்ஸ் தான் இது, இந்த இஷ்யூவோட ரிலேட்டட் தான், ஆனா இதை எடுத்துக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க பாருங்க, இதுக்கு பேர் என்னது? அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ். அததான் நம்ம அடுத்து பண்ண போறோம். Shall we go for a short commercial break and come back? அதுக்குள்ளயும் இந்த செக்ஷன்ல என்னன்னு பாத்துக்கிட்டீங்களா? யாயாவா? யார் அந்த யாயா? Okay, thank you so much. We'll come back after. At what time shall we come back? 12:35? Okay, we'll come back at 12:35. Thank you so much. Thank you, ma'am. Okay, we will restart. Class restarted. யாராவது அந்த குரூப்ல போடுங்க. நம்ம எதுல இருந்தோம்? Appreciation of evidence. So appreciation of evidenceக்கு நம்ம கண்டிப்பா என்ன தேவை? எவிடன்ஸ் ஆக்ட் பிஎஸ்ஏல ஒரு கிளியர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். 2 செக்ஷனும் தெரியணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எக்ஸாமினேஷன்ல மேக்சிமம் ஓல்ட் ஆக்ட்ஸ கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நியூ ஆக்டையும் சைட் பை சைட் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஏபிபில பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்ல நியூ ஆக்ட்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் எந்தெந்த செக்ஷன்ல கேட்போன்றதே தனியா கொடுத்துட்டாங்க. சோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வரும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால 2 செக்ஷனுமே தான் நம்ம படிக்கணும். இப்ப நம்ம அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் பார்க்கும்போது ஒரு எவிடன்ஸோட வெயிட்டேஜ் என்ன, அதோட ரிலையபிலிட்டி என்ன, ட்ரஸ்ட் வர்த்தியா, இதை நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா ஜட்ஜ் நான் சொல்ற எல்லாத்தையுமே ஒத்துக்கணுமா? ஜட்ஜ் ரொம்ப நல்லவராச்சே, சொல்றது எல்லாமே ஒத்துக்கலாம். அப்படி ஒத்துக்க முடியுமா? முடியாது. சோ ஒரு எவிடன்ஸ் இது வந்திருக்கு, இதை நான் எடுத்துக்கலாமா? இப்போ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு பிரைமரி எவிடன்ஸ், இன்னொன்னு செகண்டரி எவிடன்ஸ். சோ பிரைமரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரிஜினலை நீங்க கொடுக்கறது. சோ இப்போ உங்ககிட்ட ஒரிஜினல் சேல் டீட் இருக்குன்னு நீங்க பிளெயின்ட்ல சொல்லிடுறீங்க, கதையில சொல்லிடுறீங்க, இல்ல கோர்ட்ல சொல்லிடுறீங்க, ஏதோ சொல்லிடுறீங்க. ஆனா ஃபைல் பண்ணும்போது அதோட ஜெராக்ஸ் காப்பியை ஃபைல் பண்றீங்க. கோர்ட் ஜட்ஜா நீங்க அதை எடுத்துக்கலாமா? நோ மேம். செகண்டரி எவிடன்ஸ் எப்ப கொடுக்கணும்? ஒரிஜினல் இல்லாதப்பதான் கொடுக்கணும். சோ செகண்டரி எவிடன்ஸ் என்ன ஆகுறீங்க? இன்அட்மிசிபிள் ஆயிடுது. சோ அந்த மாதிரி டிசைட் பண்றீங்க பாருங்க. சார் இது எவிடன்ஸ் தான் சார், ஆனா இதை நான் எடுத்துக்கலாமா, ரிலையபிளா எடுத்துக்கலாமா, ட்ரஸ்ட் வர்த்தினஸா அப்படின்னு பேசுறதுக்கு பேர் என்னது? அப்ரிஷியேட்டிங் த எவிடன்ஸ். யாரு என்ன சொன்னாலும் நீங்க நம்பிடுவீங்களா உங்க லைஃப்ல? இப்ப உங்க அம்மா சொன்னா நம்புவீங்களா? நம்புவீங்க. இப்ப ரோட்ல போறவங்க வந்து ஏதோ சொல்லிட்டு போறான், நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. சோ இதுக்கு பேர் தான் என்னது? அப்ரிஷியேட்டிங் த எவிடன்ஸ். சோ இத பண்றதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ உங்க முன்னாடி வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்க நினைக்கணும். என்னன்னா அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ். 2 சைடும் சேர்ந்து சில ஃபேக்ட்ஸ ஒத்துருந்திருப்பாங்க. சோ 2 சைடும் ஒத்துக்கிற ஃபேக்ட்ஸ் பேர் என்னது? அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ். சோ ஏதாவது அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கறத நீங்க தனியா எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் என்ன பண்ண தேவையில்ல, ப்ரூவ் பண்ணவே தேவையில்ல. அட்மிட்டட் ஃபேக்ட்ஸ் need not be proved. எந்த செக்ஷன்ல இருக்கு? 58 of your இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அப்புறம் BSA 53 of your BSA. இது ரெண்டுத்தையும் எழுதிக்கோங்க. ஒருத்தர் அட்மிட் பண்ணிக்கிட்டா அதை ப்ரூவே பண்ண தேவையில்லை. இதுக்கான கான்செப்ட் என்னது? admitted facts need not be proved. அது 58 of the Indian Evidence Act. BSA செக்ஷன் எல்லாம் blank-ஆ போட்டுக்கோங்க. 53 செக்ஷனை blank-ஆ போட்டுக்கோங்க. அதை நீங்க ஃபில் பண்ணணும். திஸ் இஸ் லைக் an எக்ஸசைஸ். இப்படி பண்ணா ஞாபகம் வரும். ஓகே, அடுத்தது இன்னொரு விஷயம். ஒரு இஷ்யூ இருக்கு, அது தான் 2 சைடும் எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா நீங்க எப்படி யார் எவிடன்ஸ எடுக்கணும், எதை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற லைன் ஆஃப் தாட் இருக்கணும்ல. இதை யாரு ப்ரூவ் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கா? ஒரு இஷ்யூ இருக்கு, ஆனா இந்த இஷ்யூ யாரு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு பேர் என்னது? burden of proof. சோ ஒரு இஷ்யூவும் யாரு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறது மெய்ப்பிக்கும் சுமை அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு ப்ரூவ் பண்ணுன்ற burden of proofக்கான செக்ஷன் 101, 105 வரைக்கும் இருக்கிறது உங்களுக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அதுல ரொம்ப முக்கியமா 101 and 102 of the Indian Evidence Act, 104 and 105 of the BSA. இருந்தாலும் பிளாங்கா விட்டுட்டு வீட்டுல போயிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்க பார்த்து ஃபில் பண்ணுவீங்க. ஓகே, சோ burden of proof. ஜெனரலா burden of proof ஒரு சிவில் கேஸ்ல யார் மேல இருக்கும்? சிவில் கேஸ்ல 2 பார்ட்டி, பிளெயின்டிஃப் கேஸ் போடுறவங்க, டிஃபெண்டன்ட் அகைன்ஸ்ட். சோ யார் மேல burden of proof? பிளெயின்டிஃப் தான். அவர்தான் ஒரு கேஸ தூக்கிட்டு வராரு, ஒரு ஃபேக்ட தூக்கிட்டு வராரு. சோ அவர்தான் என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா டிஃபெண்டன்ட் யாரு? நமக்கு டிஃபெண்டன்ட் என்ன பண்ணுவாங்க? இவங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லி நெகேட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட வேலை. ஓகேங்களா? இப்ப கிரிமினல் கேஸ், ஒரு
அக்யூஸ்ட் இருப்பாங்க, ஒரு விக்டிம் இருப்பாங்க. சோ அக்யூஸ்ட் சைடு பேர் என்ன சொல்லுவோம்? ப்ராசிக்யூஷன் சைடு. விக்டிம் அக்யூஸ்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து விக்டிம் சைடு இருப்பாங்க. சோ விக்டிம் சைடுக்கு யார் வந்து கேஸ் எடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? ப்ராசிக்யூட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சோ விக்டிம் சைடு பேர் என்னது? ப்ராசிக்யூஷன் சைடு. ஓகேங்களா? இப்ப யாருக்கு அகைன்ஸ்டா? அக்யூஸ்டுக்கு அகைன்ஸ்டா. அப்ப அக்யூஸ்ட் சைடு என்ன சொல்லுவோம்? டிஃபென்ஸ் சைடு. சோ ஒரு கிரிமினல் கேஸ்னா அதை யாரு ப்ரூவ் பண்ணும்? Prosecution. ப்ராசிக்யூஷன் தான் ப்ரூவ் பண்ணும். ஜெனரலி ப்ராசிக்யூஷன் தான் ப்ரூவ் பண்ணணும். ஆனா போக்சோ கேசஸ் அந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸ்னா பிரைமா ஃபேசி ப்ரூவ் பண்ணா போதும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல ஷிஃப்ட் ஆகும்? அக்யூஸ்ட் மேல ஷிஃப்ட் ஆகும். சோ எங்க பிரிசம்ப்ஷன் இருக்குன்றதையும் பார்த்து நீங்க முடிவு பண்ணணும். சோ ஒரு கேஸ எடுத்த உடனே எவிடன்ஸ் என்னென்ன இருக்குன்னு நோட் பண்றீங்க, ஓரல் டாக்குமெண்ட்ரின்னு போட்டுறீங்க. இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணோன்னே இல்ல பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் ஃப்ரேம் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் இஷ்யூவா, செகண்ட் இஷ்யூவா, தேர்ட் இஷ்யூவா நம்பரை போட்டுறீங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன யோசிக்கணும் நீங்க? அட்மிட்டட் ஃபேக்ட் ஏதாவது இருக்கா? இஷ்யூஸ்க்கு அப்புறம் அட்மிட்டட் ஃபேக்ட பத்தி நோட் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூ கீழே என்ன நீங்க நோட் பண்ணணும்? யாரு மேல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கு அப்படின்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு அப்புறமா தான் என்ன வரும்? அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் வரும். ரிலையபிலிட்டி பத்தி பார்க்க போறீங்க. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ்னா என்னன்னு தெரியணும். செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அதை டிஃபைன் பண்ணிருக்காங்க. பிஎஸ்ஏல 2 clause 1ல டிஃபைன் பண்றாங்க. சோ எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டெஃபினிஷன்ல ரெண்டு டெஃபினிஷன் பத்தி, அதாவது ரெண்டு விஷயத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. என்னது நீங்களே சொல்லுங்க. ஓரல் அண்ட் டாக்குமெண்டரி ஓரல் எவிடன்ஸ் ப்ரூவ்ட் அதெல்லாம் இங்க வராது எவிடன்ஸ் டெஃபினிஷன்ல. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஓரல் எவிடன்ஸ், டாக்குமெண்டரி எவிடன்ஸ். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரல் எவிடன்ஸ் என்ன? மேம் கிராஸ்ல கொடுக்கிறது ஓரல் எவிடன்ஸ் மேம். சீஃப்ல கொடுக்கிறது ஓரல் எவிடன்ஸ் தான். என் ப்ரூஃப் எவிடன்ஸ் கொடுத்தாலும் அது ஓரல் எவிடன்ஸ் தான். ஓகேங்களா? எஸ், சீஃப் கிராஸ் அதெல்லாம் ஓரல் எவிடன்ஸ்லாம் அந்த மாதிரி வரும். சீஃப் கிராஸ் பத்தி மென்ஷன் பண்றது அது ஓரல் எவிடன்ஸ். வேற statement by the witness. All statements by the witness. So ஒரு கோர்ட் எல்லா ஸ்டேட்மெண்ட் பெர்மிட்ஸ் ஆர் ரெக்வயர்ஸ் டு பி மேட் பை த விட்னஸ் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அதுக்கு பேர் என்னது? ஓரல் எவிடன்ஸ். ஆனா அது எல்லாத்த பத்தியும் இருக்க கூடாது. இன் ரிலேஷன் டு மேட்டர் அண்டர் இன்கொயரி, எது ஒரு ஃபேக்ட் என்கொயரியில அங்க கோர்ட்டு கிட்ட இருக்குதோ அத பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்னஸ் கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? ஓரல் எவிடன்ஸ். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் டாக்குமெண்டரி ஸ்டேட்மெண்டா ப்ரூஃப் எவிடன்ஸா போட்டாலும் சீஃப்ல சிவில் கேஸ்ல அதுக்கு பேர் என்னது? ஓரல் எவிடன்ஸ் தான். டாக்குமெண்டரி ஃபார்ம்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆல் டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் டு தி கோர்ட் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் இருந்தா அதுவுமே சேர்த்து கோர்ட் இன்ஸ்பெக்ஷனுக்காக நீங்க கொடுத்தா அது டாக்குமெண்டரி எவிடன்ஸ். ஓகேங்களா? டன். இப்ப இந்த எவிடன்ஸ் மட்டுத்தையும் வச்சு நம்ம யூஸ் கிடையாது. எவிடன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கலாமா? relevant facts fact in issue and relevant fact relevant fact எல்லா விஷயத்துக்கும். இப்போ ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது, ஒரு மர்டர் பண்ணுது, ரமேஷ மர்டர் பண்ணிடுது. ஏன் எப்பயுமே பசங்க தான் மர்டர் பண்ணுவாங்களா? பொண்ணுங்களும் மர்டர் பண்ணும். ஈக்குவல் ரைட். ஓகேங்களா? சோ மீனா என்ன பண்றாங்க? ரமேஷ மர்டர் பண்ணிடுறாங்க. இப்போ நிறைய எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ப்ராசிக்யூஷன் சைடு என்ன கொடுக்குறாங்கன்னா, மீனாக்கு டான்ஸ் ஆட தெரியும், அதுக்கு டான்ஸ் டீச்சரை நம்ம கூட்டிட்டு வரணும். டான்ஸ் டீச்சரோட மேமோட வீடியோ ஸ்டக் ஆகுதா? மேம் எஸ் எஸ் ஸ்டக் ஆயிருக்கு. மேம் உங்க வீடியோ ஸ்டக் ஆகுது மேம். இது கரெக்ட்டா? அவன் சொல்லி அதுக்கு ஓகேங்களா? சொல்லுங்க. மேம் பிரேக் ஆயிடுச்சு. வாய்ஸ் பிரேக் ஆயிருச்சு மேம். பிரேக் ஆயிடுச்சா? ஓகே, ஒரு நிமிஷம். நம்ம நல்லா படிச்சா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, சோ இப்போ இஸ் இட் ஃபைன் நவ? இப்போ ஓகே மேம். எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதுல இருந்து ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப மீனா வந்து நல்லா இந்த மர்டர் கேஸ், மீனா ரமேஷ மர்டர் பண்ணிட்டாங்க. மீனாவோட டான்ஸ் டீச்சரை கூட்டு வந்து மீனா நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னு ப்ரூவ் பண்றது இந்த கோர்ட்டுக்கு தேவையா? நோ மேம். தேவையா? unless and until it is related with the murder. நான் சொன்ன மாதிரி மீனா ஆடி இவன் ரமேஷ் கன்றாவி அணி ஆடுற அப்படின்னு திட்டி அஜிடேட் ஆகி மீனா வந்து சலங்கி எடுத்து மண்டையில அட்டி அடிச்சு கொண்டிருந்தால் it is relevant somewhat. ஓகேங்களா? so unless and until it is not connected with murder, it is irrelevant. அப்போ என்ன மாதிரி ஃபேக்ட்ஸ்க்குலாம் எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத செக்ஷன் 5 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 3 ஆஃப் தி பிஎஸ்ஏ கொடுத்திருக்காங்க. பிஎஸ்ஏ எல்லாம் நீங்க வந்து
பிளாங்கா தான் போடணும், வீட்டுக்கு போய் செக்ஷன் மார்க் பண்ணணும். ஓகே, சோ 5ல என்ன சொல்றாங்க, கேன் கிவ் எவிடன்ஸ் ஒன்லி டு ப்ரூவ் ஃபேக்ட் இன் இஷ்யூ. எது பிரச்சனையில இருக்கோ அத பத்தி மட்டும் பேசு. என்ன பார்த்தா என்ன உனக்கு மைக் மாதிரி தெரியுதா, பேசிக்கிட்டே இருக்க. சோ எது தேவையோ அதை பத்தி மட்டும் பேசு, ரெலவென்ட் இஷ்யூ மட்டும் பேசு, அதாவது ஃபேக்ட் இன் இஷ்யூ மட்டும் பேசு. நெக்ஸ்ட் ரெலவென்ட் ஃபேக்ட பத்தி பேசுங்கிறாங்க. அது என்ன ரெலவென்ட் ஃபேக்ட்? ஃபேக்ட் இன் இஷ்யூ பிரச்சனையில இருக்குது, அப்ப ரெலவென்ட் ஃபேக்ட்னா மேம் 21Kல இந்த ஆக்ட் கீழே எதெல்லாம் ரெலவென்ட் சொல்றாங்களோ அதெல்லாம் ரெலவென்ட். இந்த ஆக்ட் கீழே எதெல்லாம் ரெலவென்ட் சொல்றாங்களோ அதெல்லாம் ரெலவென்ட். சோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லயே எதெல்லாம் ரெலவென்ட்னு ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ என்ன பிரச்சனை இருக்கோ அத பேசுங்க, இல்லன்னா நாங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கோம் அத பத்தி பேசுங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த லிஸ்ட் எங்க இருக்கு? செக்ஷன் 3ல இருந்து 50 வரைக்கும் பிஎஸ்ஏல இருக்கு, 5ல இருந்து 55 வரைக்கும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருக்கு. சோ அதுக்கான ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கொஞ்சம் செக்ஷன்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். எதெல்லாம் ரெலவென்ட் அப்படிங்கிறாங்கன்னா, ஃபார்மிங், அதாவது ஃபேக்ட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷன்ல சேமா இருக்கிற விஷயத்த பத்தி நீங்க பேசலாம், கூட நடந்த விஷயத்த பத்தி நீங்க பேசலாம். என்ன நடக்குது, ஒருத்தன் கத்தி எடுத்து குத்திட்டான், இவங்க வயிற்றுல புடிச்சிட்டு ஐயோ இவன் யாரு பேரை சொல்ல, ரமேஷ் தான் ஞாபகம் வருது. சோ ரமேஷ் கத்தியால குத்திட்டான் அப்படின்னு சொல்லி ரத்தத்தோட இவன் ரோட்ல ஓடிட்டு இருக்கான். சோ கத்தியில குத்து வாங்கினது, குத்துனதுக்கு அப்புறம் இவன் வெளியே ரத்தத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. இது எல்லாம் என்ன ஃபேக்ட்? சேம் டிரான்சாக்ஷன்ல நடந்த ஒரு விஷயம். கரெக்ட்டுங்களா? சோ எதை பத்திலாம் ஜஸ்ட் இது இப்ப நான் ஃபேக்ட் சொல்லல, ஜஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னா எதுக்கெல்லாம் நீங்க எவிடன்ஸ் கொடுக்கலாம். எவிடன்ஸ் நம்ம எதுக்குப்பா கொடுக்குறோம்? ஒரு ஃபேக்ட ப்ரூவ் பண்றதுக்கு. கரெக்டா? சோ எந்த ஃபேக்ட் எல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணலான்றதே ஒரு கொஸ்டின். எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டு இவ டான்ஸ் ஆடுவா, இவ பார்க்க வெள்ளையா இருப்பா, இவளை பார்த்தாலே கடுப்பா இருக்கும், இதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கா? கிடையாது. வாட் இஸ் ஃபேக்ட் இன் இஷ்யூ, என்ன பிரச்சனையோ. நெக்ஸ்ட் எது ரெலவென்ட்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கோமோ அது மட்டும் தான் நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். சோ அப்போ ஒரு எவிடன்ஸ் உங்க கையில கிடைச்சா அது எந்த ரெலவென்சி கீழே செக்ஷன் கீழே வருதுன்னு நீங்க மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணணும். சோ ஒரு ஃபேக்ட் கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, இவன் ரோட்ல ஐயோ அம்மான்னு கத்திட்டு ரத்தத்தோட ஓடினான், பிளஸ் he went to the police station to give the complaint. சோ போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் பிளஸ் இவன் ஓடின ஃபேக்ட் எல்லாமே என்னது, சேம் டிரான்சாக்ஷன் செக்ஷன் 6 கீழே ரெலவென்ட் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதணும். சோ ஒரு எவிடன்ஸையும் நீங்க இப்படி லிங்க் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் அக்ரிமெண்ட் டு செல் உங்களுக்கு போட்டிருக்கேன், அக்ரிமெண்ட் டு செல்ல சைன் பண்ணிட்டு ஒரு 30 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்ப இது என்னது, சேம் டிரான்சாக்ஷன். அன்னைக்கே நான் சைனும் போட்டேன், அப்பயே காசும் கொடுத்தேன். சோ அத நீங்க என்ன சொல்லணும், திஸ் ஃபேக்ட் இஸ் ரெலவென்ட் அண்டர் செக்ஷன் 6 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படி நீங்க லிங்க் பண்ணி எழுதணும். அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. இப்ப ஒரு பொண்ணு தனியா போன ஆசிட் அட்டாக் கேஸ் உங்களுக்கு வந்திருந்தது போன வாட்டி 2023ல. அந்த பொண்ணு தனியா இருந்ததுனால ஆசிட் அட்டாக் பண்ணிருப்பாங்க. அவ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றதுனால பண்ணிருப்பாங்க. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிருப்பான். சோ அந்த பொண்ணு மேல ஆசிட் அடிச்சிருப்பான் தனியா இருக்கும் போது. சோ இந்த தனியா இருக்கும் போது அடிச்சது என்னது, இட் கிவ்ஸ் an occasion, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தனியா இருந்ததுனால நான் அதை பண்ணான். கூட்டத்துல இப்ப ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருந்து ஆசிட் அடிக்க முடியுமா? அப்படியும் அடிக்கிறாங்க, தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனா இந்த கேஸ்ல எப்படி, கூட்டத்துல இருந்தா பணத்தை அடிச்சிருவாங்க. ஓகே, சோ கூட்டத்துக்கு போனதுனால பணத்தை அடிச்சிட்டாங்க, அது டிஃபரெண்ட். சோ இங்க என்னது, தனியா இருந்தது என்னது, ஒகேஷன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிருக்கு. சோ அந்த தனியா இருந்த ஃபேக்ட் நீங்க என்ன சொல்லுவீங்க, ரெலவென்ட் அண்டர் செக்ஷன் 7 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்ல எழுதுவீங்க. ஓகேங்களா? இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் ஆசிட் அடிச்சான், அது 7 கீழே கொண்டு வரலாமா? அது என்னது, கல்யாணம் பண்ணிக்காதனால நான் அந்த மாதிரி பண்ணேன். காசா? அடிச்சு மூஞ்சி வாட்டை எஃபெக்ட் காசா? மேம் அது பிரிபரேஷன்லயே கொண்டு வரலாம். பிரிபரேஷனா? ரைட். மோட்டிவ் தான கண்டக்ட் சப்சிக்வென்ட் கண்டக்ட் படிக்கல நான் உன்னை அடிச்சேன். சோ அது என்னது, சப்சிக்வென்ட் கண்டக்ட். மோட்டிவ். சோ மோட்டிவ் எங்க வருது, செக்ஷன் 8ல இருக்கு. பாருங்க, தெளிவா யோசிக்கணும். ஒரு விஷயத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு, ஒன்னு கான்செப்ட் இருக்கு. இந்த கிளாரிட்டி இல்லனா that will not be reflected in your judgment. ஜட்ஜ்மெண்ட் ஒழுங்கா இல்லனா, நல்ல பசங்க நல்லா படிச்சு பாஸ் ஆகலனா என் தலையிலேயே நான் மண்ணை தூக்கி போட்டுட்ட பாரு. எனக்கு அப்புறமா சொசைட்டிக்கு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காது, அதானே? பட் எவ்ரிபடி கேன் டூ இட், அதுதான் அங்க விஷயமே. இஃப் யூ கான்சென்ட்ரேட் யூ கேன் டூ இட். ஓகே, சோ நீ இத பண்ணல, நான் உன்னை அடிச்சேன்னு சொல்றது என்னது,
எங்க அம்மாவை எங்க பாட்டி செத்து போகுது அதனால நான் மருந்து திருடினேன் அப்படின்றதுக்கு என்னது? பாட்டி செத்து போகுது அதனால மருந்து திருடினேன், இது என்னது? மோட்டிவ். அது எல்லாத்தையும் நீங்க 8 கீழே கொண்டு வரலாம். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு செக்ஷனையும் நீங்க ரிலேட் பண்ண தெரியணும். ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்லயும் நம்ம ரிலேட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படிக்கும் போது வெறும் புக்கா படிக்காம இந்த மாதிரி புரிஞ்சு படிக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு இது. சோ ஃபர்ஸ்ட் என்ன நீங்க பண்றீங்க? நம்பர் போட்டுக்கிறீங்க இஷ்யூக்கு ஏத்த மாதிரி. அதுக்கப்புறம் அது எங்க ரிலவெண்டா இருக்கு அப்படின்னா அந்த ரெலவென்சி செக்ஷனை கொண்டு வருவீங்க. சோ இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னும் ஹவு ரெலவென்ட்ன்ற கொஸ்டின் கோர்ட் கேட்கலாம். அது ரெலவெண்டா இருக்கும் போதுதான் என்ன பண்ணுவாங்க? அட்மிட் பண்ணுவாங்க அந்த எவிடன்ஸ. அது ஜெனரலி. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட், அது மேனிஃபெஸ்டட்லி பார்த்த உடனே சிலதெல்லாம் ரெலவெண்டா இருக்கும். இந்த கத்தியாலதான் சார் குத்துனாங்க, அந்த கத்தி ஹவு ரெலவென்ட் நீங்க கொஸ்டின் கேட்கலாமா? இதுதான் கேஸே அப்படின்னும் போது மேனிஃபெஸ்ட்லி இருக்குன்னா இமீடியட்டா ரெலவென்சியை நோட் பண்ணி நீங்க பாட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட்டை எழுத ஆரம்பிச்சிடலாம். ஹவு ரெலவென்ட் அப்படிங்கறது நீங்க பிராக்டிக்கலா இருக்கும் போது தான் அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல அது ரைஸ் ஆகாது. எல்லாமே ரெலவென்டானதான் கொடுத்திருந்திருப்பாங்க. ஓகே, டன். சோ நெக்ஸ்ட் அட்மிசிபிலிட்டி. ரெலவென்சி கொடுத்துட்டீங்க. அட்மிசிபிலிட்டி இன்னொரு விஷயம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹியர்சே எவிடன்ஸ், ஏன்ற ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்ல என்டர் ஆயிருக்காரு, இவர் அக்ரிமெண்ட்ல என்டர் ஆனாருன்றதுக்கு எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? ஒண்ணு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரலாம். டாக்குமெண்ட் கூட்டிட்டு வர முடியாது, சோ எடுத்து வரலாம். இன்னொன்னு அட்டஸ்டிங் எக்ஸிகியூஷனுக்கு. அதே மாதிரி இவரும் வந்து சொல்லலாம். ஓகேங்களா, இவங்க 2 பேரு அக்ரிமெண்ட்ல என்டர் ஆனத இவரு இன்னொருத்தர் கிட்ட போய் சொல்லி அவர் வந்து நமக்கு எவிடன்ஸ் கொடுக்க முடியுமா? அவர் யாரு? அக்ரிமெண்ட் என்டர் ஆனதை பார்த்தாரா? இப்போ நீங்க மகாலட்சுமியும் அனிதாவும் என்டர் ஆயிருக்காங்க அக்ரிமெண்ட்ல. இத வந்து மகாலட்சுமி என்கிட்ட சொல்றாங்க, மேம்ன்றதுனால சொல்றாங்க, மேம் நான் ஒரு ஈசிஆர்ல ஒரு வீடு வாங்க போறேன், அக்ரிமெண்ட் என்டர் பண்ணிருக்க ஓனர் வந்து நம்ம அனிதா தான் அப்படின்னு சொல்லி, ஏன் அனிதா சிரிக்கிறா, ஜட்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நீ வாங்குற, என்ன பார்ட்டிக்கு கூப்பிடுற, ஓகேயா? ஓகே, டன். சோ அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. இது என்கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப நான் யாரு? நான் போய் எவிடன்ஸ் கொடுக்கலாமா? இந்த மாதிரி அக்ரிமெண்ட் ஆனதை நான் பார்த்தனா? எனக்கு எப்படி தெரியும்? ஹியர்சே எவிடன்ஸ்ல வந்துருவீங்க மேம். தெரியும். ஓகேங்களா, நான் யார் அப்போ? ஹியர்சே. ஹியர்சே காதுல கேட்ட எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கோர்ட்ல நிறுத்தலாமா? நல்லா பாருங்க. குருவம்மா அங்க பாக்குறாளாம் அப்படின்னு இருப்பான். உடனே குருவம்மா வெள்ளச்சாமி கூட ஓடி போயிட்டாளான்னு 4 பேர் பேசுவாங்க. ஓகே, நம்மளே வந்து நம்ம ஓவரா சொல்ல மாட்டோம். பட் ஆனா சில டைம் எக்ஸாஜரேட் பண்ணி நம்ம லைஃப்ல பேசிருப்போமா இல்லையா? உண்மையை சொல்லணும், ஒத்துக்கணும். நான் காலேஜ் டைம்ல பேசிக்கிறேன்ப்பா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஓகே, தட் கிவ்ஸ் a lot of happiness. Gossip gives happiness unless and until அது ஒருத்தவங்க வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக மட்டும் என்ன பண்ணிருக்காங்க? ஹியர்சே எவிடன்ஸ தடை பண்ணிட்டாங்க. டைரக்டா ஒரு ஓரல் எவிடன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 60 ஆஃப் யோர் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். நோட் பண்ணிக்கோங்க, 60. சோ இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸும் அட்மிசிபிளா இல்லையான்னு நீங்க அடுத்து திங்க் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் இஷ்யூவை ஃப்ரேம் பண்ணி நம்பரை போட்டுறீங்க. நம்பர் போட்டுட்டு அடுத்து என்ன பண்றீங்க? அட்மிட்டட் ஃபேக்ட் இருக்கா, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கான்னு பாத்துறீங்க. அடுத்து ரெலவென்சி, 5ல இருந்து 55க்குள்ள எங்க நம்ம இந்த இதுக்கு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெலவென்சி. அதுக்கப்புறம் அட்மிசிபிலிட்டி. சிலதுதான் நாட் அட்மிசிபிளா இருக்கும், சிலது மேக்சிமம் அட்மிசிபிளா இருக்கும். இதுல 2 இடம், ஒன்னு ஓரல் ஹியர்சே வரும் சிவில்ல, இன்னொன்னு வந்து டாக்குமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஓரல் எவிடன்ஸ் ஃபார் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கு. ஒரே விஷயம் அக்ரிமெண்ட்ல எழுதி போட்டிருப்பாங்க, அக்ரிமெண்ட் உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டா ஓரல் எவிடன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்டுக்கும் ஓரலுக்கும் சண்டை வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு டீல் பண்றது கண்டிப்பா உங்க பேப்பர்ல இருக்கும். செக்ஷன் 91 and 92 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இது இல்லனா என் பேரை நீங்க மாத்திக்கலாம், ஆனா நல்ல பேரா வைங்க ப்ளீஸ். ஓகே, 91 and 92 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அதே மாதிரி கிரிமினல் சைடு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் given to the police. 23 of BSC. 23 of BSC எப்பயுமே அது வந்து ரிகவரி ஆஃப் ஒரு ஆப்ஜெக்ட்ல போய் நிக்கும். போலீஸ் கிட்ட எந்த ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், ஆமாங்க ஐயா நான் தான் வந்து திருடினேன் அப்படின்னு என்ன சொன்னாலுமே சரி, அது செல்லுபடி ஆகாது.
ஆனா நாங்க பாருங்க கத்தி எடுத்து குத்துன இல்ல திருடின அந்த வாட்ச் என் கூரை மேலதான் இருக்குன்னு ஒரு ரிகவரி ஆஃப் எனி நியூ ஃபேக்ட் இருந்தா அது என்னது அட்மிசபிள் இப்படின்ற விஷயத்த நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். 23 ஆஃப் பிஎஸ்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ அட்மிசபிலிட்டியை பத்தி நீங்க என்ன பண்றீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இவ்வளவு நேரம் சொன்னதுதான் இங்க எழுதி இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இண்டிகேட் த ரெலவன்சி, அதுக்கப்புறம் டாக் அபவுட் தி அட்மிசபிலிட்டி, அதை வச்சு யூ அப்ரிஷியேட் த எவிடன்ஸ். எப்படி கிரெடிபிலிட்டியை சொல்வீங்க? கிரெடிபிலிட்டி இது வந்து பிரைமரி டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க, வெரி குட். செகண்டரி டாக்குமெண்ட்டும் கரெக்ட், இல்லைன்னா இது ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிரெடிபிலிட்டி எப்படி ஓரல் எவிடன்ஸ்க்கு எப்படி இவர் உண்மையதான் சொல்றாருன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் வெள்ளையா இருந்தா உண்மையை சொல்லிடுவான், அப்படிதானே? கருப்பா இருக்கவன் தான் உண்மையை சொல்லுவான். இல்லையா? என்ன அடித்தா இல்லன்னு மண்டையாட்டுற? கருப்பா இருக்கவன் உண்மை சொல்ல மாட்டான் அப்படி. ஓ, அவங்க ஜட்ஜா பேசுறாங்க. ஓகே, சோ சொல்லுங்க, எப்படி எப்படி ஒரு ஓரல் எவிடன்ஸோட கிரெடிபிலிட்டியை கண்டுபிடிப்பீங்க? கிராஸ் கொராபரேஷன், வெரி குட். ஃபர்ஸ்ட் கிராஸ் சீஃப்ல சொல்லிட்டு அதையே குறுக்கு விசாரணை பண்ணும்போது கிராஸ் பண்ணும்போது இஃப் தே ரிமைன் அன்ரிபர்ட்டட் அன்கோவர்ட்டட் இந்த லைன் தான் எழுதணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தே ஆர் அ பெர்ஃபெக்ட் எவிடன்ஸ், தே ஆர் ரிலையபிள்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொராபரேஷன். இப்ப நான் தான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்றேன்னா என்னோட காசை வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நானே கம்ப்ளைண்டா பாக்ஸ்ல ஏறி என்ன பண்ணுவேன், இந்த இத்தனாம் தேதி இந்த தேதி எனக்கு வந்து காசு திட்டு போச்சு, நான் இந்த இடத்துக்கு போனேன், இந்தாங்க என் கம்ப்ளைண்ட் அப்படின்னு கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆரையும் காமிச்சா என்ன அர்த்தம்? டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோட நான் கொராபரேட் ஆகுறேன். எல்லாருமே ஒண்ணு சேர்றதுக்கு பேர் என்னது? கொராபரேஷன். சோ அந்த கொராபரேஷன் மூலியமாவும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ்ல என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி கொராபரேஷன், அட்மிசபிலிட்டி எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஃபைனலா இந்த ஒரு ஃபேக்ட் ப்ரூவ்டா இல்லையா, இவன் திருடுனானா இல்லையா, இந்த அக்ரிமெண்ட் வேலிடா இல்லையா, இவர் வந்து ரெடி அண்ட் வில்லிங்கா இல்லையா. சோ இவ்வளோ எவிடன்ஸையும் கொண்டு வந்தது எதுக்கு? இந்த ஃபேக்ட ப்ரூவ் பண்றதுக்கு. சோ ஒரு ஃபேக்டும் அந்தந்த இஷ்யூக்கு கீழே ப்ரூவ்டா இல்லையான்னு எழுதி முடிப்பீங்க. அது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா அதை பேஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்க. ஓகே, this is the process. First indicate the relevancy, admissibility, அப்புறம் appreciation, அந்த reliability எல்லாம் பார்த்துட்டு facts proved-ஆ இல்லையான்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு decision based on the proved facts இதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஒரு கிளாரிட்டி வந்திருக்கா? ஒரு ஐடியா? இதுக்கப்புறம் நான் ஒரு ஃபேக்ட் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் நம்ம உட்கார்ந்து எழுதணும்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணிப்பீங்களா? கண்டிப்பா நம்பலாமா? ஓகே, சோ அதுக்குதான் ஒரு ஃபேக்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இந்த ஃபேக்ட் நீங்க வந்து வீட்டுக்கு போய் ட்ரை பண்றீங்களா? ஹோம்வொர்க்கா இன்னைக்கு ட்ரை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நமக்கு டியூஸ்டேவே இருக்கு இல்லையா இந்த வாட்டி? ஏன்னா 15th வந்து ஹாலிடே. சோ அதுக்கு காம்பன்சேஷன் கிளாஸ் நம்ம வச்சுக்கலாம்ல. ஓகே, சோ இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் கண்டிப்பா. ஆன்சரை பாக்காதீங்க, ஆன்சர் கீழேயே இருக்கு. கொஸ்டினை பார்த்துட்டு உங்களுக்கு ஓனா நீங்க பண்ண ட்ரை பண்ணுங்க. டிஃபிகல்ட்டி இருக்காது. அப்படி இருந்தாலும் நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சோ ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்க்கு ஒரு ஐடியா வந்துச்சா? ஓகே, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துச்சா? புரிஞ்சுதா இல்ல டவுட்ஸ் இருக்கா? சூப்பரா இருந்து மேம். தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் நல்லா சரளமா எழுதணும். எல்லாருமே 80+ ஸ்கோர் பண்ணணும். அப்படி நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு போனோம்னா ரேங்க் ஈஸியா வாங்கிடலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச். வில் வைண்ட் அப் அண்ட் மீட் டுமாரோ. ஓகே.